So good morning everyone. Good morning, sir. Now we'll start the session. Okay, so in the last session, so we have started our discussion on introduction to control systems. Okay, so control systems na enna? Okay, so systems. So next one, so what is control systems? So control systems so we have two classifications. Okay, so one is open loop control system. So another one is closed loop control systems. Okay, so open loop control systems. So open loop control systems are also called as non-feedback control systems. There is no feedback. Okay, so sometimes so open loop so non-feedback. Okay, so non-feedback control systems. So another one is so closed loop control systems. So closed loop control systems are also called as so feedback control system. Okay, so feedback control systems. So the feedback so we have two types of feedback. One is positive feedback. So one is positive feedback and another one is a negative feedback. Okay, so mostly நம்மளுடைய control system so default case நம்ம negative feedback தான் consider பண்ணுவோம். So reason நம்ம electronic subjectலயே நம்ம discuss பண்ணியிருந்திருப்போம். இல்லைன்னா sometimes உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். Positive feedback அப்படிங்கிறது so positive feedback அப்படிங்கிறது so gain increase ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா, so for example இப்போ நம்மளுக்கு அவுட்புட் பை இன்புட் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் வாட் இஸ் கால்ட் கெயின் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ கெயின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பாத்தீங்கன்னா கெயின் அப்படிங்கிறது லாஜிக் உங்களுக்கு தெரியும். கெயின் அப்படி இஸ் ஈக்குவல் டு ஒரு ப்ராஃபிட். ஓகேங்களா, ஸோ அதாவது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு அவுட்புட் வோல்டேஜ் பை இன்புட் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா ஸோ அவுட்புட் பை இன்புட் உடைய ரேஷியோ பாத்தீங்கன்னா ஸோ 1 அப்படின்னா தென் இதை நம்ம எப்படியும் சொல்லலாம்னா அவுட்புட் பை இன்புட்டை நம்ம கெயின் அப்படின்னு சொல்லலாம். Okay, so gain, that is output is equal to input. No gain in the, so there is no gain, there is no increase in the voltages. Okay, so there is no increase in the voltage level at the output with respect to input. Okay. So இப்போ இதே greater than 1 less than 1 அப்படின்னா so gain is increases, gain is decreases. ஓகேங்களா, so அந்த அவுட்புட் பை இன்புட் தான் அந்த ரேஷியோ தான் நம்ம என்னவா டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்ஸ்ல கெயின் அப்படிங்கிறது. இதே அவுட்புட் வோல்டேஜ் அவுட்புட் அண்ட் இன்புட் வித் ரெஸ்பெக்ட் டு வோல்டேஜ்னா அது வோல்டேஜ் கெயின், கரண்ட்னா கரண்ட் கெயின், பவர் கெயின், தேர் ஆர் சோ மெனி கெயின்ஸ். ஓகேங்களா, so அது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ்லயும் டிஃபைன் பண்ணுவோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் டெசிபல்லையும் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபார் கேரக்டரிஸ்டிக் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் டிஃபைனிங் தி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ அது பாத்தீங்கன்னா ஸோ இங்க நம்மளுடைய சப்ஜெக்ட்ல ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். அப்போ ஓப்பன் லூப் சிஸ்டம் நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்னா so this is a system. See, just நான் உங்களுக்கு ஒரு சம்மரியா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, so nothing new here. so அப்ப நம்ம இன்புட் எல்லாமே நம்ம இப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட்ல கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்ட்ல இன்புட் எல்லாமே நம்ம so r of t ரெஃபரன்ஸ் இன்புட் with respect to time. ஓகேங்களா, so நம்ம அவுட்புட் கண்ட்ரோல்ட் இன்புட் with respect to time is c of t. ஓகேங்களா, so நம்மளுக்கு இங்க சிஸ்டம் எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா so g of t. ஓகேங்களா, so g of t. so இதே நம்மளோட லாப்லாஸ் டொமைன்ல வரும்போதுங்க so கேபிட்டல் r of s, so இது கேபிட்டல் c of s, so இது g of s. ஓகேங்களா, அப்ப நம்மளுக்கு c of s by r of s. so c of s by r of s அதாவது ரேஷியோ ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் பை இன்புட் வோல்டேஜ். அது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல நம்ம டிஃபைன் பண்ணா மட்டும்தான் அது டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இங்க நம்ம அவுட்புட் பை இன்புட்னா கெயின் அப்படிங்கறதானே நம்ம டிஃபைன் பண்ணிருப்போம். ஜெனரலா பாத்தீங்கன்னா அவுட்புட் பை இன்புட் அப்படினாலே நம்மளுடைய ஸ்டாண்டர்டா நம்ம டிஃபைன் பண்ற ஒரு டெர்மினாலஜி இஸ் கால்ட் கெயின். ஓகேங்களா, அவுட்புட் பை இன்புட். பட் அப்போ so transfer function அப்படிங்கிறது நம்ம இங்க எப்படி டிஃபைன் பண்றோம்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா, in terms of லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னா மட்டும்தான் அதை நம்ம transfer function அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, சோ அப்போ இது g of s. இப்போ the g of s அப்படிங்கிறது gain சாரி that is கெயின் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கெயின்னாலும் கரெக்டா, ஓப்பன் லூப் சாரி ஓப்பன் லூப் கெயின் அப்படின்னு சொல்லலாம், ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். சார் அப்ப கெயின்ங்கிறதையும் யூஸ் பண்ணலாமா? கெயின் அப்படிங்கிறதும் நீங்க இங்க யூஸ் பண்ணலாம், பட் இதை நீங்க டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, so we cannot call this as transfer function, but we can call this as gain. ஏன்னா ஜெனரலா கெயின் அப்படினாலே அவுட்புட் பை இன்புட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ங்கிறதுக்கு டெஃபினிஷன் இருக்கு. அப்ப அந்த பர்டிகுலர் டெஃபினிஷனை ஒபே பண்ணாதான் அதை நம்ம டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சொல்ல முடியும். பட் கெயின்ங்கிறது ஸ்டாண்டர்டா எங்க வேணாலும் நம்ம சொல்லலாம், எங்க வேணாலும்னா அவுட்புட் பை இன்புட். ஓகேங்களா, அப்போ இது நம்ம இந்த g of s அப்படிங்கிற டேர்ம் நீங்க என்ன சொல்லலாம்னா ஓப்பன் லூப் கெயின் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பன் லூப் கெயின் ஆர் open loop transfer function.
ஓகேங்களா? ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அப்ப இதுதான் நம்மளுக்கு கெயின். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. ஸோ எஸ்டர்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ g of s by r of s வந்து பாத்தீங்கன்னா, ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ 1 upon 1 minus g of s, sorry, not 1, g of s. So g of s upon 1 minus g of s h of s. h of s ங்கிறது feedback transfer, that is feedback உடைய so transfer function. ஓகேங்களா? பாசிட்டிவ் ஃபீட்பேக்னா இங்க நெகட்டிவ் சைன் நமக்கு வரும். ஸோ இதே நமக்கு c of s by r of s அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so g of s by 1 plus g of s h of s. ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் அப்படின்னா, by comparing with open loop transfer function, the closed loop transfer function உடைய gain எதோடது வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுதுங்க. பாசிட்டிவ் ஃபீட்பேக்ல டிக்ரீஸ் ஆகுதா இல்ல நெகட்டிவ் ஃபீட்பேக்ல டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னா, சோ டிக்ரீசஸ் இன் தி நெகட்டிவ் ஃபீட்பேக். எவ்வளவு? பை an amount of 1 plus g of s h of s. See, compared to the open loop control system, so open loop transfer function நீங்க கம்பேர் பண்ணும்போது closed loop transfer function வந்து பாத்தீங்கன்னா it is decreased by ஏன்னா 1 plus something. இப்போ 1 plus something வந்து 2. இப்போ 2 1 நீங்க டிவைட் பண்றீங்க. அப்ப என்ன ஆகும்? சோ இந்த g of s கூட வந்து 1/2 னா 0.5. இப்போ 0.5 டைம்ஸ் அது டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? சோ அப்ப எவ்வளவு டைம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, see, compare to open loop transfer function, closed loop transfer function is decreased by a factor of so 1 plus g of s. ஓகேங்களா? see, அதாவது so I will write it as a note point. See, with respect to open loop transfer function, so closed loop transfer function is decreasing by a factor of 1 plus so g of s h of s. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஸோ டிக்ரீசிங், நாட் இன்க்ரீசிங். 1 பிளஸ் ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ்னா டிக்ரீசிங். ஓகேங்களா? ஸோ அதாவது ஸோ இன் பிராக்கெட் இது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்கா இருக்கும்போது, ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக். இதே பாசிட்டிவ் ஃபீட்பேக்னா இன்க்ரீசிங் பை அ ஃபேக்டர் ஆஃப். ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், ஸோ க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங் ஆர் இன்க்ரீசஸ். ஸோ டிக்ரீசஸ். So now example வந்து பாத்தீங்கன்னா, so decreases or increases so by a factor of so 1 minus g of s h of s for so positive feedback. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டேட்மெண்ட், ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சிஸ்டம்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், 2 types ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் we have discussed. ஸோ ஃபீட்பேக் அண்ட் நான் ஃபீட்பேக். ஃபீட்பேக்ல 2 types. ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய அனாலிசிஸ்க்காக அது எல்லாமே நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றோம். அந்த சிஸ்டம்குள்ள என்னங்க இருக்கும்? எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்கும். எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு சிஸ்டமேட்டிக், ஒரு பிசிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதுதான் நமக்கு g of s. அது ஓப்பன் லூப்னா g of s, க்ளோஸ் லூப்னா c of s by r of s, whatever it is. சோ அது இது போக நம்ம என்ன டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, சோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய 2 டெஃபினிஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சோ 1, சோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட். சோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், so transfer function is equal to so Laplace transform of output upon so Laplace transform of input by considering all the initial conditions are 0. Very very important. Okay, so by considering all initial conditions set to be 0. See, this is a first definition. Okay, so next, second, so transfer function is equal to Laplace transform of impulse response. Laplace transform of impulse response. So by considering so all initial conditions. சரி, ஏன் இங்க நம்மளுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இது உங்களுக்கு இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இனிஷியல் கண்டிஷன்ஸ் இங்கேயுமே நம்மளுக்கு செட் டு பி 0. சரி, இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ஏன் வேலிட் ஆகுதுன்னா, இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அவுட்புட் அண்ட் இன்புட்டை வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மா டிஃபைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க நம்மளுக்கு எப்படிங்க இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம், அது ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் டிஃபைன் பை, ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு g of t.
ஓகே, எல்லாமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லா சிஸ்டமே வந்து இட் வில் பி ரியாக்டிங் டு டைம், நாட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சி. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு டைம் ரெஸ்பான்ஸா தான் இருக்கும். பட் ஃப்ரீக்வன்சி வந்து எதுக்காக நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய அனாலிசிஸ் பர்பஸ்க்காக. ஓகேங்களா, எல்லாமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் இது ஆப்ரேட் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா சிக்னலே வந்து நம்ம எப்படி கொடுப்போம், டைம் டொமைன் சிக்னல் தான் கொடுப்போம், ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னல் நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா, பட் அனாலிசிஸ்க்காக அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டொமைன் டு அனதர் டொமைன், டொமைன் கன்வர்ஷன் வில் ஹேப்பன்ஸ். ஓகேங்களா, டொமைன் கன்வர்ஷன் நம்மளுடைய அதாவது எப்படின்னா சில சிஸ்டமேட்டிக் கால்குலேஷன்ஸ் எல்லாமே டிஃபிகல்ட்டா இருக்குங்கிறதுனால சில சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ டெக்னிக் கால்குலேட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு லாப்லாஸ் அவர் கண்டுபிடிச்ச டிரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும், ஃபூரியர் கண்டுபிடிச்ச டிரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும், அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் பிளேஸ் அண்ட் வைட்டல் ரோல். அதெல்லாமே நம்ம வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டட் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ அது லெட் இட் பி. ஸோ இப்போ இங்க வந்துங்க சிக்னல் ஆர் ஆஃப் டி அண்ட் இங்க நம்மளுக்கு சி ஆஃப் டி அப்படிங்கிறது. ஓகேங்களா, இப்போ நான் ஆல்ரெடி லாஸ்ட் செஷன்ல நான் சொல்லியிருந்தேன், இந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இம்பல்ஸா இருந்தது அப்படின்னா இம்பல்ஸ். இம்பல்ஸ்ங்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஐ எம் டேக்கிங் த டைம் டொமைன் இம்பல்ஸ், தட் இஸ் டெல் ஆஃப் டி. ஓகேங்களா, டெல் ஆஃப் டி. இங்க நம்மளுக்கு சி ஆஃப் டிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். இந்த சி ஆஃப் டிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. whenever the input is impulse, then the response we are calculating at the output is called as an impulse response. ஓகேங்களா, ஓகே. So it not with respect to any system எப்படி வேணாலும் இருக்கலாம். With respect to input only we are calling this as impulse response. அப்ப இது நம்மளுக்கு impulseனா impulse response. இதே நீங்க வந்து step, let it be u of t அப்படின்னா inputல u of t அப்படின்னா அப்ப நம்மளுக்கு இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா step response அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Step response. ஓகேங்களா, இதை பத்தி இந்த செஷன் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஓகேங்களா, what are all the different type of problems under impulse response and step response. ஓகேங்களா, ஓகேங்க. இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் இப்போ ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு we will discuss it later. இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கும்போது இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா let it be this is c of s. ஓகேங்களா, இது நம்ம வந்து s domain, that is Laplace transform convert பண்ணும்போது this is g of s. இது வந்து நம்மளுக்கு r of s. இப்போ everyone knows what is the Laplace transform of impulse response, always is equal to 1. ஓகேங்களா, இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். அப்ப நம்ம இது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா கன்சிடர் பண்ணும்போதுங்க அப்போ சி ஆஃப் எஸ் அதாவது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட், அதாவது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சி ஆஃப் டி பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஆர் ஆஃப் டி. ஓகேங்களா, ஏன்னா டைம் டொமைன் சிக்னல் தான் லாப்லாஸ் transform is possible. ஓகேங்களா, அவுட்புட்ங்கிறது c of t, இன்புட்ங்கிறது r of t. By considering all initial conditions are set to be 0. Initial conditions are set to be 0. அப்ப இங்க நம்மளுக்கு வந்து Laplace transform of c of t. ஓகேங்களா, Laplace transform c of t by what is the Laplace transform of r of t? Laplace transform of r of t is equal to 1 for considering c of t as impulse response. Impulse நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா அப்ப இந்த c of t is an impulse response. அப்படி when r of t is equal to del of t. ஓகேங்களா, அப்ப நம்ம அப்ப Laplace transform of impulse response ஏன் நம்ம சொல்றோம்னா அப்ப இங்க நம்மளுக்கு என்ன ஆயிருங்க, Laplace transform this will become 1. ஓகேங்களா, அப்ப நம்மளுக்கு if input is impulse, then the response is impulse response, then Laplace transform of impulse response directly we can call it as a transfer function. ஓகேங்களா, அதுதான் நம்மளுக்கு செகண்ட் டெஃபினிஷன் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அப்ப Laplace transform of impulse response which is directly we can call this as a transfer function. இப்போ புரிஞ்சுதுங்களா? ஏன் இது வந்து செகண்ட் டெஃபினிஷன்ங்கிறது ஆக்சுவலா இது ஒன் ஆஃப் தி கேஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் தான். இட் இஸ் நாட் செப்பரேட்லி டிஃபரெண்ட். ஓகேங்களா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஜெனரலா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா இந்த ஃபார்ம்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஓகேங்களா, when it is a special case, so this is considered when r of t is equal to del of t. r of t is equal to del of t. எதுக்காக இந்த பர்டிகுலர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம செப்பரேட்டா கன்சிடர் பண்றோம்னா ஆல்ரெடி நான் சொல்லி இருக்கேங்க. டெஸ்டிங் பர்பஸ்க்கு எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்புட் வந்து லெபார்டரியில இம்பல்ஸ் கொடுத்து தான் செக் பண்ணுவாங்க. அப்ப அதோட ரெஸ்பான்ஸ் வந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸா இருக்கும். என்ன எதுக்காக அப்படின்னா அந்த சிஸ்டம் உடைய ஸ்டெபிலிட்டி, நாட் ஓன்லி ஸ்டெபிலிட்டி, அனாலிசிஸ், டிஃபரெண்ட் அனாலிசிஸ், அதோடைய டிஃபரெண்ட் பிஹேவியர்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஓகேங்களா, அந்த ரீசனுக்காக இம்பல்ஸ் நம்ம இன்புட்டா நம்ம கொடுப்போம். தட் இஸ் practical signal கிடையாது. that is an ideal signal only used in the laboratory purpose. ஓகேங்களா, இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகே, இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சிஸ்டம் டிஃபைன் பண்றதுக்கான ஒரு டேர்ம். ஓகேங்களா, ஒரு டெக்னிக். இப்போ இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, மோஸ்ட்லி ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர். அதுக்கப்புறம் நம்ம என்ன டிஃபைன் பண்ணோம்னா we have defined 3 more terminologies called
டைம் சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட் போல் அண்ட் ஜீரோஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட் டவ் அப்படிங்கிறது இதெல்லாமே நம்ம எதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்றோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ என்ன டிஃபைன் பண்றோம் அப்படின்னா there are so many parameters அப்படின்னு சொல்லலாம், so many terminologies, so many methods. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ஸ்டாண்டர்டா நம்ம எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? சரி, நம்ம சும்மா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுங்கிறது C(f(s) by R(f(s) அப்படிங்கிறது நம்ம ஸ்டாண்டர்டா நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? பட் அது என்ன ஃபார்ம்ல டிஃபைன் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்கு. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அப்போ G(s) அப்படிங்கிறது என்னன்னா, அப்போ நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணோம் S plus 1 plus S tau A, so 1 plus S tau B or S tau 1 2 சொல்லிட்டு கீழே வந்து நம்ம டிஃபரெண்டா டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? so on like this upon so S power n, so 1 plus S tau A, so 1 plus S tau B and so on like this. ஏன்னா நியூமரேட்டர்ல இருக்கிறதும் டினாமினேட்டர்ல இருக்கிறதும் ஸோ கண்டிப்பா டிஃபரெண்டா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நீங்க டிஃபைன் பண்றீங்க, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை இந்த மாதிரி டிஃபைன் பண்றீங்க அப்படின்னா, ஸோ இதை நம்ம என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, திஸ் இஸ் இன் த டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம். ஸோ டைம் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ டைம் கான்ஸ்டன்ட்னா என்ன? ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். என்ன? ஓகேங்களா? ஸோ n டிஃபைன்ஸ் தி நம்பர் ஆஃப் போல்ஸ் அட் ஆரிஜின். Okay, so that defines the type of the system, and order of the system is the total number of poles which is located in the entire S plane. Okay, total number of poles, not zeros. Okay, so இது நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம zeros அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? so locations. ஓகேங்களா? so இது டினாமினேட்டர்ல இருக்கிற ரூட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம போல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? so zeros, poles, time constant, type, order, so அதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அண்ட் இதெல்லாமே டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம். so next வந்து pole zero ஃபார்ம்லயும் நீங்க டிஃபைன் பண்ணலாம். so pole zero, so form. ஸோ போல் ஜீரோ ஃபார்ம் அப்படிங்கிறதும் வந்து ஸோ சிஸ்டம் கெயின் இருக்கும். ஸோ எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் S plus A, S plus B. ஓகேங்களா? ஸோ S plus ஸோ A, ஸோ S plus B and so on upon so S power n, so S plus alpha, so S plus beta, so S plus beta and so on like this. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு லொகேஷன். இப்போ இதுல டைரக்டாவே வந்து ஸோ S equal to minus A, S equal to minus B, so S equal to minus alpha, roots of this particular numerator term and roots of this denominator term எல்லாமே நம்ம எதை டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, ஸோ டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா ஸோ போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் டிஃபைன் பண்றதுனால அதெல்லாமே போல் ஜீரோ ஃபார்ம். இதெல்லாமே நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த 1 plus S tau 1, இந்த tau அப்படிங்கிறது வந்து tau 1ங்கிறது டைம் கான்ஸ்டன்ட். டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் வாட்? எதோட டைம் கான்ஸ்டன்ட்ங்க? அந்த பர்టిక్యులர் போலுடைய டைம் கான்ஸ்டன்ட். எப்படி டிஃபைன் பண்ணலாம்? சோ அத நம்ம டெஃபினிஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். போலோட டெஃபினிஷனும் ஜீரோஸோட டெஃபினிஷனும். நெகட்டிவ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட் அட் which the magnitude of the transfer function goes to 0. ஜீரோனா அதனால தான் அது ஜீரோ. சோ ஜீரோ அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? சோ ஏன் ஜீரோ? So why the name is called as zero? Zero அப்படின்னா magnitude of the transfer function goes to zero. ஓகேங்களா? சோ நெகட்டிவ் எப்போ? நெகட்டிவ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? சோ போல் அப்படிங்கிறது சோ நேம் அப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ அது வந்து இன்ஃபைனைட். சார் அப்ப இன்ஃபைனைட்னா ஜீரோ இன்ஃபைனைட் வச்சிருக்கலாம்னா சோ அதன் நேம் அவங்க சோ செட் பண்ணும்போது சோ இந்த மாதிரி அவங்க செட் பண்ணிருக்காங்க ஜீரோஸ் அண்ட் போல்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? பட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எஸ் எனி டவுட்? ஓகே. So if you want anything to ask, நீங்க chat in call messageல டைப் பண்ணுங்க. அப்படி இல்லனா சோ உங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சோ நான் உங்களுக்கு டவுட் கேட்கும்போது சோ நான் ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணும்போதும் நான் உங்களுக்கு சோ இன்ஃபார்ம் பண்ணுவேன். சோ அப்ப நீங்க என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பா கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ வந்து போல் ஜீரோ ஃபார்ம் அண்ட் டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். அப்ப நேம் வந்து அவங்க வந்து போல் ஜீரோ அப்படிங்கிறது. சார் இப்பவுமே ஓகே போல் டெஃபினிஷன் ஓகே, ஜீரோ ஓகே, டைம் கான்ஸ்டன்ட். டைம் கான்ஸ்டன்ட்ங்கிறது ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணோம். என்ன டிஃபைன் பண்ணி சோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ங்கிறது மேத்தமேட்டிக்கல் மாடல். டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சோ ஹவு மச் டைம் டேக்கன் பை த சிஸ்டம் டு ரெஸ்பாண்ட். ஓகேங்களா? சோ எவ்வளவு டைம் எடுத்துட்டு அதை ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்ப குயிக்கர் ரெஸ்பான்ஸா, ஸ்லோயர் ரெஸ்பான்ஸா? ஓகே. சோ டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 செகண்ட் அப்படின்னா சோ 1 செகண்ட் எடுத்துக்கும். ஓகேங்களா? சோ இது அனதர் போல் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு tau is equal to அப்ப டவும் போல் லொகேஷனும் வந்து பாத்தீங்கன்னா சோ both are inversely proportional. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி அதை பேஸ் பண்ணி தான் போலையும் கிளாசிஃபை பண்ணோம். இன்சிக்னிஃபிகன்ட் போல் அண்ட் டாமினன்ட் போல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாமினன்ட் போல். ஓகேங்களா? சோ டாமினன்ட் போலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக டைம் கான்ஸ்டன்ட் இருக்கும். அப்ப அதிக டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா சோ அதோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோயரா இருக்கும். அப்போ அதோடைய அனாலிசிஸ் பார்ட் வந்து நம்ம என்ன எதனால அது ஸ்லோயரா இருக்கு, என்னென்ன இஷ்யூஸ் அது ஃபேஸ் பண்ணுது,
அது எப்படி நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்மளோட சப்ஜெக்ட்ல நம்ம டீல் பண்றோம். ஓகேங்களா? இப்ப எல்லாமே பர்ஃபெக்ட்டா அது ஒர்க் ஆயிட்டு இருக்கு, எந்த ஒரு இஷ்யூமே இல்லைன்னா அதை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணணுங்கிறதே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஓகேங்களா? பட் அது நம்ம ஸ்லோயர் சிஸ்டம் எல்லாத்தையுமே என்ன ரீசன், ஸோ அதோடைய கம்ப்ளீட் அனாலிசிஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ போல் ஜீரோஸ் இன்னும் நம்ம டீட்டெயிலா சொல்லணும்னா, ஓகேங்களா, ஸோ டைம் கான்ஸ்டன்ட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து டெஃபினேஷனாகவும் கான்செப்ட்ஸ்லாவும் நம்ம சொல்லிட்டோம். அது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஸோ இங்க பாருங்களேன், இப்போ சிஸ்டமா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் லிசன். இப்போ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் டிஃபைன் பண்றேங்க. ஓகேங்களா? ஸோ ஐ எம் டிஃபைனிங் த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஸோ லைக் திஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஸ்மால் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? லெட் இட் பி திஸ் இஸ் அ சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் இஸ் அரேஞ்ச்ட் இன் திஸ் ஃபேஷன். ஸோ லெட் இட் பி திஸ் இஸ் அன் இன்புட். ஸோ திஸ் இஸ் அன் அவுட்புட். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இதுக்கு என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்? லெட் திஸ் ஒன் இஸ் R1 அண்ட் லெட் திஸ் ஒன் இஸ் R2 ரெசிஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இப்போ அவுட்புட் அப்படின்னா, ஸோ அவுட்புட் வந்து y ஆஃப் டி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்புட் வந்து x ஆஃப் டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட். ஓகேங்களா? அப்போ y ஆஃப் எஸ் பை எக்ஸ் ஆஃப் எஸ் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்போ இந்த பர்டிகுலர் சர்க்யூட்டை வந்து நம்மளுக்கு இது வந்து டைம் டொமைன்ல இருந்தது அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ டைம் டொமைன்ல இருந்தது அப்படின்னா ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஃப்ரீக்வன்சி டொமைன் எஸ் டொமைன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா in both time domain and frequency domain there is no change in the value. So same, this is R1 R2, so this is y of s, so this is x of s. So என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா so time domain so s domainக்கு கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அப்ப அவுட்புட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? so இது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? so நம்மளுக்கு so y of s by x of s அப்படிங்கிறது R2 by R1 plus R2 வோல்டேஜ் டிவிஷன் பிரின்சிபல். ஓகேங்களா? எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்ல அவுட்புட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அவுட்புட் வோல்டேஜ் அக்ராஸ் R2 பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்டூ ஸோ எக்ஸ் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ அவுட்புட் பை இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா R2 பை 1. ஸோ இதுதான் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஸோ வாட் இஸ் த போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் லொகேஷன் ஃபார் திஸ்? ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் லொகேஷன்? See, there is no location of poles and zeros for this particular transfer function. Reason என்னங்க? ஸோ நம்மளுடைய சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா it is a linear system. ஓகே, இட் இஸ் அ டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ எல்டிஏ சிஸ்டம் தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எல்டிஏ சிஸ்டம். அப்போ ஸோ எல்டிஏ சிஸ்டம் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ரெசிஸ்டர்ஸ். ஸோ ரெசிஸ்டர்ஸ் அப்படிங்கும்போது தேர் இஸ் நோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ். அப்படின்னா ஸோ இந்த சிஸ்டம் வந்து ஆல்வேஸ் ஸ்டேபிள். இதுல எந்த ஒரு இஷ்யூஸ்மே கிடையாது. இதை நம்ம அனலைஸ் பண்ணணுங்கிறதே கிடையாது. தேர் இஸ் நோ அனாலிசிஸ், நோ ஃபீட்பேக், நத்திங், நோ மெமரி. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்னன்னா ஸோ அப்போ இன்வால்வ்மெண்ட் ஆஃப் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் தான் நம்மளுக்கு லொகேஷன் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்பவுமே நம்மளுக்கு லொகேஷன் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் அப்படிங்கிறது. ஏன்னா ஆல்ரெடி நீங்க நம்ம டைம் கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்ல வந்து டிரான்சியன்ட் அனாலிசிஸ்ல நம்ம டைம் கான்ஸ்டன்ட் பத்தி எலமெண்ட் பேசியிருப்போம். அப்போ டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது எங்க நம்மளுக்கு வரும்னா டிரான்சியன்ட் அனாலிசிஸ். த டிரான்சியன்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறதே வந்து இன்வால்வ்மெண்ட் ஆஃப் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர், தட் இஸ் ரெசிஸ்டர் இன் சீரிஸ் வித் that is in series or parallel with the inductor, or resistor in series or parallel with the capacitor. So நீங்க இன்புட் கொடுக்குறீங்க, ஒரு ஸ்விட்சிங் ஆக்ஷன் நடக்கும்போது ஸோ எவ்வளோ நம்மளுக்கு ஆஃப்டர் ஸ்விட்சிங் எவ்வளோ டைம் கான்ஸ்டன்ட் இருக்கு அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் அவுட்புட் என்ன, ஸோ நம்மளுக்கு டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர், ஸோ கெப்பாசிட்டர், அதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அப்போ the role of time constant will comes into picture only when the element is inductor or capacitor. கண்ட்ரோல் சிஸ்டம்லயும் அதே தாங்க. பட் என்னன்னா ஒவ்வொரு டைமே அது எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியாம ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஃபைன் பண்றோம். இப்போ நம்மளுக்கு மோஸ்ட்லி எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு சிங்கிள் ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர், சிங்கிள் நாட் சிங்கிள் ரெசிஸ்டர் எவ்வளவு வேணா இருக்கலாம், பட் இண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் இண்டக்டர் இல்லைன்னா ஒன்லி ஒன் கெப்பாசிட்டர். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா செகண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம். செகண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது என்னன்னா ஸோ போத் நாட் ரெசிஸ்டர் இண்டக்டரும் இருக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டக்டரும் கொடுத்துருப்பாங்க, கெப்பாசிட்டரும் கொடுத்துருப்பாங்க. அப்போ செகண்ட் ஆர்டர். அப்போ நம்மளுக்கு வந்து ஸோ அதை சால்வ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ரோச்ல தான் சால்வ் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து அவுட்புட் பை இன்புட். அப்போ அதோட அனாலிசிஸ் பார்ட் வந்து லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ எதுக்கு என்ன அனாலிசிஸ்? கால்குலேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆர் கால்குலேஷன் ஆஃப் அவுட்புட். அப்போ பட் அங்க நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் இண்டக்டர் வித் எனி ரெசிஸ்டன்ஸ், எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் வேணா இருக்கலாம், சிங்கிள் இண்டக்டர் சிங்கிள் கெப்பாசிட்டர், அதுதான் நம்ம படிச்சிருப்போம். பட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எஸ் ஸ்கொயர் செகண்ட் ஆர்டர் இருக்கலாம், தேர்ட் ஆர்டர் இருக்கலாம், ஃபிஃப்த் ஆர்டர் இருக்கலாம், எய்த் ஆர்டர் இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம அதோடைய சர்க்யூட் என்னங்கிறது இங்க நம்ம பாதர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? we don't want to bother about what is the exact circuit
inside the system. ஓகேங்களா, ஜஸ்ட் கொடுத்திருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னா அனாலிசிஸ் பண்ண போறோம். அனாலிசிஸ்னா மோஸ்ட்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நிறைய பாராமீட்டர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸ்டெபிலிட்டி தான் மேக்ஸிமம் நம்மளுடைய ஃபைனல் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். ஸ்டேபிள் இல்ல அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா the system is not useful. ஓகேங்களா, ஓகே. டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலா டைம் கான்ஸ்டன்ட்டே எப்போ டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் த ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ டைம் கான்ஸ்டன்ட் இஸ் டிஃபைன்ட் ஒன்லி ஃபார் த ஸ்டேபிள் சிஸ்டம் அண்ட் இட் இஸ் நாட் டிஃபைன்ட் ஆர் அன்டிஃபைன்ட் ஃபார் தி அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ கைண்ட்லி மேக் இட் அஸ் அ நோட். ஸோ நம்ம டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைம் கான்ஸ்டன்ட் டவ் இஸ் டிஃபைன்ட் only for the stable system and undefined and not defined for unstable system, undefined for unstable. Based upon stability system எப்படி எல்லாம் கிளாஸிஃபை பண்ணலாம்ங்கறது எல்லாமே இந்த செஷன்ல பார்க்கலாம். there are so many system stability பேஸ் பண்ணி அதுக்கு நேம்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு செஷன்ல பார்க்கலாம். அப்ப unstable வந்து பாத்தீங்கன்னா so we cannot define. என்ன ரீசன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்வால்வ்மெண்ட் ஆஃப், அதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. இப்போ ரெசிஸ்டர் இப்படி கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு கெப்பாசிட்டர். ஓகேங்களா, இதே எக்ஸாம்பிள் இன்ஸ்டெட் ஆஃப் R2 I am considering for capacitor. So let it, this is R and this is C. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு y of t அண்ட் இன்புட் ஹியர் இட் இஸ் x of t. ஸோ டைம் டொமைன் சர்க்யூட். ஓகேங்களா, ஸோ திஸ் அ டைம் டொமைன் சர்க்யூட். ஸோ இது நம்ம ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆர் எல் சி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைம் டொமைன் ஃப்ரீக்வன்சி டொமைன் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே டைம் டொமைன். ஸோ எஸ் டொமைனுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது ஆர் அப்படிங்கிறது ரிமைன் சேம். ஸோ இண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்எல், ஸோ கெப்பாசிட்டர் 1/SC. ஓகேங்களா, இது ஸ்டாண்டர்டா நம்ம பார்த்ததுதான். எக்ஸ் டொமைன்ல வந்து பாத்தீங்கன்னா சோ ஃப்ரீக்வன்சி இன்வால்வ்மென்ட் பேஸ்ட் அப்பான் தி ஃப்ரீக்வன்சி இம்பிடன்ஸ் கீப் ஆன் சேஞ்சிங். இம்பிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ நமக்கு அதாவது ரெசிஸ்டர் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ், ஆர்ங்கிறது நாட் அ ரெசிஸ்டர், அந்த எலிமெண்ட் உடைய பாராமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. சோ இட் இஸ் டிஃபைன்ட் பை ஓம். சோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா சோ ஓம். சோ இங்க நமக்கு இண்டக்டர்ங்கிறது the unit is not ohm, the unit is henry, so unit is farad. ஓகேங்களா, பட் இங்க நமக்கு எஸ் டொமைன்ல பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னன்னா சோ இம்பிடன்ஸ் அப்படின்னா ஓம்ல தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இம்பிடன்ஸ் அப்படின்னா என்னன்னா this particular impedance, அதாவது டோட்டல், அதாவது நம்ம இந்த இம்பிடன்ஸ் வந்து சாதாரணமா சொல்ல மாட்டோம், இண்டக்டிவ் இம்பிடன்ஸ். ஓகேங்களா, இம்பிடன்ஸ் பேஸ்ட் அப்பான் தி இண்டக்டர். ஓகேங்களா, ZL அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, சோ ZL. சோ this is ZC, இம்பிடன்ஸ் ஆஃப் தி கெபாசிட்டர் உடைய இம்பிடன்ஸ், இண்டக்டர் உடைய இம்பிடன்ஸ். சோ அந்த இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா keep on changing with respect to frequency. Actually S-ங்கிறது வந்து nothing but j omega. S-ங்கிறது வந்து so j omega, ஒமேகாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு AC சிக்னலுடைய frequency வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அந்த frequency பொறுத்து என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா நமக்கு இம்பிடன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா, சோ அது வந்து நமக்கு S டொமைன்ல. அப்ப நமக்கு S டொமைன்ல வந்து நம்ம அந்த பர்టిక్యులர் சர்க்யூட்டை கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா சோ நம்ம என்ன கன்சிடர் பண்ணனும், அதுக்கு கரஸ்பாண்டிங் சோ நமக்கு இம்பிடன்ஸ் தான் கன்சிடர் பண்ணனும். எதுக்காக இப்போ இந்த மாதிரி S டொமைனுக்கு கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா சோ இப்போ நீங்க டைம் டொமைன்ல வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியாது. இது ஒரு இந்த எலிமெண்ட் ஒரு யூனிட்ல இருக்கு, இந்த எலிமெண்ட் ஒரு யூனிட்ல இருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்றது வெரி வெரி டிஃபிகல்ட். சோ என்ன ரீசனுக்காக நம்ம வந்து டைம் டொமைன் டு எஸ் டொமைன் கன்வெர்ட் பண்றோம்னா இந்த எஸ் டொமைன் சோ எல்லா எலிமெண்ட்ஸையுமே நம்ம ஒரு பர்టిక్యులர் பாராமீட்டர்ல கொண்டு வந்துரும். என்ன பாராமீட்டர் அப்படின்னா இம்பிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாராமீட்டர்ல. ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் நம்மளுடைய கால்குலேஷன். பட் இதே நீங்க டைம் டொமைன்ல எல்லாமே செப்பரேட் யூனிட்டா இருக்கு. ஏன்னா யூனிட்டா இருக்கும்போது அதை நீங்க சிம்பிளிஃபை பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். ஓகேங்களா, சோ அந்த ரீசனுக்காக சோ அப்ப ரெசிஸ்டர் சோ இது வந்து நம்ம என்ன 1/SC. அப்போ இது நீங்க எஸ் டொமைனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது சோ இது நீங்க என்ன கால்குலேட் பண்ணோம், சோ y of s by x of s என்ன நம்ம கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா s டொமைன். சோ கால்குலேட் பண்ண என்னங்க கிடைக்கும், சோ அவுட்புட் y of s by x of s. எப்பவுமே நம்மளுக்கு வந்து C of S by that is R of S எழுதணுங்கிறது கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணலாம். மோஸ்ட்லி கண்ட்ரோல் சிஸ்டம் பார்ட் வரும்போது கண்ட்ரோல்ட் அவுட்புட் அண்ட் ரெஃபரன்ஸ் இன்புட்ங்கிறது கன்சிடர் பண்ணுவோம்ங்கிறது மட்டும்தான் ஒரு ஸ்டாண்டர்ட். ஓகேங்க, ஸ்டாண்டர்டான ஒரு கன்சிடரேஷன். பட் அது வந்து டெக்ஸ்ட் புக்ல வந்து மோஸ்ட்லி அப்படி கொடுத்ததுனால நம்மளும் அப்படியே எடுத்துக்கிறோம். பட் அது வந்து நம்மளுக்கு x of s and y of s னு கன்சிடர் பண்ண மிஸ்டேக்கான அப்படிலாம் கிடையாதுங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவுட்புட் வந்து 1/SC r plus so 1/SC. ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா
ஸோ எஸ்சி பை ஸோ எஸ்சிஆர் ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னன்னா, ஸோ இது வந்து டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம். ஸோ இதே நம்மளுக்கு வந்து போல் ஜீரோ ஃபார்ம்ல எழுதணும்னா ஸோ எஸ்ஸை நீங்கள் காமனாக எடுக்கிறீங்க. ஸோ சி ஸோ எஸ் ஸோ 1 minute. ஸோ ஆர்சி நம்ம காமன் எடுத்தோம் அப்படின்னா எஸ் பிளஸ் 1 பை ஆர்சி. ஸோ திஸ் இஸ் எஸ்சி. ஸோ சிசி வில் கெட் கேன்சல். ஸோ 1 by r into s by so s plus 1 by rc. ஓகேங்களா? ஸோ எஸ் பிளஸ் ஸோ தட் இஸ் அப்போ இதுதான் நம்மளுக்கு எஸ் பிளஸ் 1 அப்பான் ஆர்சி. அப்போ நம்மளுடைய இந்த பர்டிகுலர் கொடுத்துருக்க சொல்லுங்க சார். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து 1 by 1 plus SCR அப்படி தானே சார் வரும்? 1 minute. ஓ சாரிங்க, சாரி. எஸ் ஸோ ஏன்னா இந்த எஸ்சி வில் கெட் கேன்சல். சாரி. ஏன்னா நம்மளுடைய டினாமினேட்டர் இருக்கிற எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு போத் நியூமரேட்டர் அண்ட் சாரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் அப்பான் ஸோ ஆர்சி காமன் எடுக்கும்போது ஸோ இப்போ 1 by ஆர்சி. ஸோ 1 by ஆர்சிங்கிறது கான்ஸ்டன்ட். சரிங்க. ஸோ இது அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு டினாமினேட்டரில் இருக்கிறதா நம்மளுக்கு ஸோ இது நம்ம என்ன ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம் அப்படின்னா ஸோ போல் ஜீரோ ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ போல் ஜீரோ ஸோ ஃபார்ம். அப்போ நம்மளுக்கு லொகேஷன் ஆஃப் போல் வந்து எங்கே இருக்கு அப்படின்னா so here. So this is s equal to minus 1 by rc. So minus 1 by rc அப்படிங்கிறதா so location of pole. So location of pole. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்குங்க டைம் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த டைம் கான்ஸ்டன்ட்? ஸோ இது நம்ம இதுலயே நம்ம பார்த்துருப்போம். இதே நீங்க இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும் போதுங்க ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ y of t is equal to so that is 1 by rc e power minus 1 by rc into t into x of t. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு y of t is equal to 1 by rc that is so exponential e power minus at. ஓகேங்களா? ஸோ 1 by s plus a வந்து பார்த்தீங்கன்னா e power minus at. அப்போ e power minus t by e power minus t by tau. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது அப்போ e power minus t by tau. அப்போ tau is equal to rc. ஸோ tau is equal to rc second. ஸோ கரெக்டுங்களா? ஸோ இது வந்து நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்ல வந்து ஸோ நம்மளுக்கு டவ் ஸோ டைம் கான்ஸ்டன்ட்ங்கிறது ஸோ ஸ்டாண்டர்டாகவே நம்மளுக்கு தெரியும். டைம் கான்ஸ்டன்ட் ஆர்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி சர்க்யூட் அப்படின்னா ஸோ ஆர் இன்டூ சி. இது எல் அண்ட் ஆர் இருந்தது எல் பை ஆர் ஈக்குவலன் டைம் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ அது நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்லையுமே ஸோ நம்ம இப்படி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு இ பவர் மைனஸ் டி பை டவ் டவுங்கிறது ஆர்சி. பட் இங்கேயும் நீங்க டிஃபைன் பண்ணுங்களேன். இப்போ போல் லொகேஷன்ல இருந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ணோம்? டைம் கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணோம். நெகட்டிவ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் that is pole location, that is minus 1 by rc at which the magnitude of the transfer function goes to infinite. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இதை நீங்க இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட் கிடைச்சிரும். இப்போ மைனஸ் மைனஸ் வில் கெட் கேன்சல். ஸோ ஆர்சி. ஓகேங்களா? ஸோ ஆர்சி செகண்ட்ங்கிறத டைம் கான்ஸ்டன்ட். அப்போ உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா? ஸோ நம்ம ஆக்சுவலா எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்ல வந்து நம்ம டைம் கான்ஸ்டன்ட் எப்படி டிஃபைன் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம போல் லொகேஷன்ல இருந்து டிஃபைன் பண்றோம் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ என்ன ரீசனுக்காகனா இப்போ நிறைய போல்ஸ் லொகேஷன்ஸ் இருக்கு. இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சார் இதே மெத்தட் இருக்குல்ல. எதுக்காக இந்த மெத்தட் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இதே நம்மளுக்கு வந்து ஒரு செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், ஃபோர்த் ஆர்டர் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு கால்குலேஷன் ஆஃப் டைம் கான்ஸ்டன்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இன் தி எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் பார்ட் இஸ் கன்சர்ன். ஓகேங்களா? பட் இங்க நம்மளுக்கு கண்ட்ரோல் சிஸ்டம்ல 10 போல்ஸ் இருந்தாலுமே ஸோ அந்த பர்டிகுலர் போல் லொகேஷனுடைய டைம் கான்ஸ்டன்ட் எப்பவுமே ஒரு மெமரி எலிமெண்ட் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு டைம் கான்ஸ்டன்ட் இருக்கும். இன்னொரு மெமரி எலிமெண்ட் இருந்ததுன்னா அதுக்கு. அப்ப இங்க ஏன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னா ஒரு மெமரி லொகேஷன். இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு பேரலா இன்னொரு ரெசிஸ்டர் இன்னொரு கெபாசிட்டர் எடுக்கிறேன். அப்ப செகண்ட் ஆர்டர் ஆயிரும். அப்ப செகண்ட் ஆர்டர்னா 2 டைம் கான்ஸ்டன்ட் வரும், 2 போல் லொகேஷன்ஸ் வரும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப லொகேஷன் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை தி நம்பர் ஆஃப் இண்டக்டர் அண்ட் கெபாசிட்டர் இன் த சர்க்யூட்ஸ். இந்த சர்க்யூட்ங்கிறது இன்சைட் த சிஸ்டம். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் லொகேஷன் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் இஸ் நதிங் பட் தி சோ நம்மளுக்கு the presence of inductor and capacitor inside the system. ஓகேங்களா? சோ அப்படி நம்ம ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அப்ப இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? சோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ்.
ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஓவர்வியூ மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டுடே செஷன்ல இருந்து ஸோ டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்க. அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். இப்போ டைம் கான்ஸ்டன்ட் இஸ் டிஃபைன்ட் ஒன்லி ஃபார் த ஸ்டேபிள் சிஸ்டம் அண்ட் அன்டிஃபைன்ட் ஃபார் த அன்ஸ்டேபிள் சிஸ்டம்ங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எஸ் பிளைன் எடுத்துக்கோங்களேன். எஸ் பிளைன்ங்கிறது வந்து ஸோ வி கேன் டிஃபைன் த எஸ் பிளைன். ஸோ இதுதான் நம்மளுக்கு எஸ் பிளைன். ஸோ எஸ் பிளைன் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா ஸோ சிக்மா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜே ஒமேகா. ஸோ சிக்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரியல் பார்ட் ஆஃப் எஸ். ஓகேங்களா? இப்போ எஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் எஸ் ஈக்குவல் டு ஸோ சிக்மா பிளஸ் ஸோ ஜே ஒமேகா. ஓகேங்களா? ஸோ எஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்ங்கிறது ஸோ நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் உடைய எஸ் டொமைனை நம்ம டிஃபைன் பண்ணுற லெட்டர் நோட்டேஷன் எஸ். ஸோ சிக்மாங்கிறது ரியல் பார்ட் ஆஃப் எஸ் அண்ட் ஜே ஒமேகாங்கிறது இமேஜினரி பார்ட் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் எஸ் டொமைன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு லொகேஷன் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா ஸோ வி ஹேவ் 3 பார்ட். ஸோ நம்மளுக்கு இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ திஸ் பார்ட்ங்கிறது ரைட் ஹாஃப் ஆஃப் எஸ் பிளைன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ரைட் ஹாஃப் ஆஃப் எஸ் பிளைன் உடைய ரைட் சைட். ஓகேங்களா? ரைட் ஹாஃப். ஸோ இது நம்ம அது வந்து நம்ம சிம்பிளா எப்படி சொல்லணும் எல்ஹெச்எஸ். ஓகேங்களா? சாரி ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி எஸ் பிளைன். ஸோ ஆர்ஹெச்எஸ் ஆஃப் எஸ் பிளைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். RHS. ஓகேங்களா? ஸோ RHS ஆஃப் எஸ் பிளைன். ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸோ லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் ஸோ எஸ் பிளைன். ஸோ இது சிம்பிளா நம்ம எப்படி சொல்லணும் LHS. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் ஸோ எஸ் பிளைன். ஸோ இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் பார்ட் இஸ் கால்ட் அஸ் இமேஜினரி. ஓகேங்களா? ஸோ இமேஜினரி பார்ட். ஓகேங்களா? ஸோ இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் எஸ் பிளைன். ஓகேங்களா? ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் எஸ் பிளைன். இப்போ நம்மளுடைய போல் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்பவுமே நம்மளுக்கு லெஃப்ட் ஆஃப் எஸ் பிளைனா இருந்தா மட்டும்தான் அது ஸ்டேபிளா இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு லொகேஷன் ஆஃப் போல்ஸ். ஓகேங்களா? ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் ஆன் LHS அப்படின்னா தென் இட் இஸ் ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகேங்களா? தென் இட் இஸ் அ ஸ்டேபிள் சிஸ்டம். ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? பட் ஸ்டேபிளா இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன டிஃபைன் பண்ண முடியும்னா நமக்கு டவ் அப்படிங்கிற பேராமீட்டர் டிஃபைன் பண்ண முடியும். டவ்னா டைம் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ டைம் கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லொகேஷன் ஆஃப் போல்ஸ்ல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்டெபிலிட்டி நம்ம டிஃபைன் பண்ணலாம். இஃப் ஆல் த போல்ஸ் ஆர் லொகேட்டட் ஆன் தி லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி எஸ் பிளைன் அப்படின்னா தென் த பர்டிகுலர் சிஸ்டம் இஸ் செட் டு பி a stable system. So we can define the time constant. ஓகேங்களா? ஸோ இமேஜினரி ஆக்சிஸ்ல வந்து லொகேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா லொகேஷன் ஆஃப் போல்ஸ் ஆன் இமேஜினரி ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் ஆன் தி இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னா ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம். மார்ஜினலி ஸ்டேபிள். ஸோ மார்ஜினலி ஸ்டேபிள் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஸ்டேபிலிட்டி பற்றி நம்ம பார்க்கும்போது வாட் இஸ் மார்ஜினலி ஸ்டேபிள் அதெல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்மளுக்கு லொகேஷன் ஆஃப் போல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் ஆன் RHS அப்படின்னா தென் இட் இஸ் அன் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ அன்ஸ்டேபிள் சிஸ்டம்க்கு டவ் அப்படிங்கிறது நாட் டிஃபைன்ட், அன்டிஃபைன்ட் ஆர் நாட் டிஃபைன்ட். ஓகேங்களா? ரீசன் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள்லாம் நம்ம எப்படி சொல்லலாம்னா ஸோ தே ஹவ் கிவன் ஒன் எக்ஸாம்பிள். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1/s + 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஸோ 1/s - 1. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன டைம் கான்ஸ்டன்ட், ஓகே லொகேஷன் ஆஃப் போல்ஸ் என்ன, ஸோ இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டேபிள் சிஸ்டமா அன்ஸ்டேபிள் சிஸ்டமான டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு சிம்பிள் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அப்போ இமீடியட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு லொகேஷன் ஆஃப் போல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏன் சார் போல் லொகேஷன் எடுக்கிறோம், ஏன் நம்ம ஜீரோஸோட லொகேஷன் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லொகேஷன் ஆஃப் போல்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய சிஸ்டம் உடைய பிஹேவியர், சிஸ்டம் உடைய கேரக்டரிஸ்டிக் வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக போகும்போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேங்க. பட் ஸ்டாண்டர்டா இங்கே எப்படின்னா நம்மளுக்கு டினாமினேட்டர் டேர்ம் தான் நம்மளுக்கு போல் லொகேஷன். அப்போ இங்க இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் லொகேஷன் ஆஃப் போல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா இது s ஈக்குவல் டு -1ல இருக்கு. இங்க வந்து s ஈக்குவல் டு 1ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த s ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறது ஸோ போல் லொகேஷன். ஒன்லி ஒன் போல் இஸ் லொகேட்டட் அட் -1. இங்க வந்து லொகேஷன் ஆஃப் போல் வந்து பாத்தீங்கன்னா போல் லொகேஷன். ஸோ போல் இஸ் லொகேட்டட் அட் 1. ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி நம்ம அதை டிஃபைன் பண்ணலாம்? ஸோ இங்கே வந்து பாருங்க ஸோ s இஸ் ஈக்குவல் டு ஸோ -1. ஸோ இங்கே s இஸ் ஈக்குவல் டு 1.
ஓகேங்களா. ஸோ இதான் நம்மளுடைய போல் லொகேஷன், லொகேட்டட் இன் தி எஸ் பிளேன்ல தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம். ஸோ போல் லொகேஷன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இஃப் ஆல் த போல்ஸஸ் ஆர் லொகேட்டட் இன் தி லெஃப்ட் சைடு அப்படின்னா ஸ்டேபிள். ஸோ இப்போ டைம் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா டவ் இஸ் ஈக்குவல் டு போல் லொகேஷன் தெரிஞ்சதுன்னா டைம் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணலாம். டைம் கான்ஸ்டன்ட் தெரிஞ்சதுன்னா டைம் கான்ஸ்டன்ட் அந்த பர்டிகுலர் டைம் கான்ஸ்டன்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா போல் லொகேஷன் அது எப்படிங்கிறதா நம்ம டெஃபினிஷனா டீடைல்டா பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம லொகேஷன் ஆஃப் போல்ஸ் தெரிஞ்சதுன்னா டைம் கான்ஸ்டன்ட் இஸ் டிஃபைன்டு பை நெகட்டிவ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் சிஸ்டம் போல் லொகேஷன் minus 1 at which the transfer function. இப்போ இது நீங்க போல் லொகேஷனை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா s equal to -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா the magnitude of the transfer function 1 by -1 plus 1 this will becomes infinite. ஓகேங்களா. ஏன்னா 1 by 0 will become infinite. ஓகேங்களா. அதாவது நெகட்டிவ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் சிஸ்டம் போல் லொகேஷன் at which the magnitude of the transfer function goes to infinite. ஓகேங்க. அப்ப tau what is tau? Tau is equal to 1 second. அப்ப இது வந்து ஸ்டேபிள் சிஸ்டம். டைம் கான்ஸ்டன்ட்ங்கிறது 1 செகண்ட். அப்போ ஒரு செகண்ட்ல இந்த சிஸ்டம் வந்து ரெஸ்பாண்ட் 1 செகண்ட்ல இந்த சிஸ்டம் ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்போ இது ஒரு ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. பட் இங்க பொறுத்த வரைக்கும் இப்போ டவ் அப்படிங்கிறது நீங்க கால்குலேட் பண்ணாலும் நெகட்டிவ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் போல் லொகேஷன் -1 செகண்ட். இப்போ நீங்க இப்போ சார் கால்குலேட் பண்ணாலும் வேல்யூஸ் கிடைக்கும் -1 செகண்ட். இஸ் தேர் எனி மீனிங் ஆஃப் நெகட்டிவ்ல டைம்ல சொல்றதுங்க? இப்போ தேர் இஸ் நோ மீனிங் ஆஃப் -1 செகண்ட். ஏன்னா நெகட்டிவ்ல வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா டைமை டிஃபைன் பண்ண மாட்டோம். அப்போ அன்டிஃபைன்டு, நாட் டிஃபைன்டு. ஓகேங்களா. ஸோ ஃபார்முலா வைஸ் கால்குலேட் பண்ணாலும் நம்மளுக்கு சம் வேல்யூஸ் வரும். பட் திட்ஸ் வேல்யூஸ் நாட் என்ன சொல்றதுங்க, this value is not practically possible. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு -1 அப்படிங்கிறது இட் இஸ் தியரிட்டிக்கலா நம்மளுக்கு கிடைக்குது. பட் ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் அன்டிஃபைன்ட். ஸோ எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா -1 செகண்ட்னாலும் நீங்க ஆப்ஷன்ஸ் வந்து -1 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. -1 அப்படிங்கிறது இட் இஸ் நாட் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ அன்டிஃபைன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஸோ ஸ்டெபிலிட்டி அப்போ இது வந்து நம்ம என்ன சிஸ்டம் சொல்லுவோம்னா, ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் சிஸ்டம். திஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு அன்ஸ்டேபிள் சிஸ்டம். அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகேங்க. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு எக்ஸாம்பிள். ஸோ நம்மளுக்கு ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு இப்போ சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ எல்லாமே நம்மளுக்கு டினாமினேட்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா. ஸோ டினாமினேட்டர் ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் நம்ம என்ன கால்குலேட் பண்றோம் அப்படின்னா போல் லொகேஷன் கால்குலேட் பண்றோம். அப்போ அந்த டினாமினேட்டர் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் நம்ம என்ன டிஃபைன் பண்றோம் அப்படின்னா வாட் இஸ் கால்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் கால்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நம்ம இப்போ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். வாட் இஸ் கால்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்? ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் the term in the denominator term in the transfer function. ஓகேங்களா. ஸோ denominator term in the transfer function தான் நம்ம என்ன சொல்றோம்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ கைண்ட்லி டேக் டவுன். ஸோ வாட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், equation which define the system characteristic or system behavior or character of the system. Okay, why it is called as characteristic equation? So system உடைய characteristic வந்து யார் define பண்றாங்க அப்படின்னா so the characteristic equation CE. Okay, so this is system உடைய character define பண்ணுது. So system உடைய behavior. So behavior of the system is given by the characteristic equation. And the characteristic equation அப்படிங்கிறது நம்ம எப்படி calculate பண்ணுவோம் அப்படின்னா if the denominator of the transfer function, if the denominator of the transfer function make equal to or equal to 0, make equal to 0 அப்படின்னா then it is called as characteristic equation. So then it is called characteristic equation. ஓகேங்களா. ஸோ அதாவது எப்படின்னா ஸோ இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லேயே வந்து டினாமினேட்டர் s plus 1 is equal to 0, அப்போ s equal to -1. ஸோ இதுதான் நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ டினாமினேட்டர் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னா தென் தட் பர்டிகுலர் டேர்ம் இஸ் ஸோ திஸ் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். என்ன ரீசன் அப்படின்னா இந்த டேர்ம் தான் நம்மளுக்கு கேரக்டரை டிஃபைன் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ பிகாஸ் டினாமினேட்டர் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் uses the system behavior or system characteristics. ஓகேங்களா. ஸோ அதான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். So the characteristic equation, yeah, in the denominator of the transfer function nama solrona, so because this will define the, so this defines the system behavior or system characteristic.
ஓகேங்களா. அப்ப கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கனாலும் நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஃபார் ஓப்பன் லூப் சிஸ்டம்க்கு வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ங்கிறதே கிடையாதுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒன்லி சி ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்டாண்டர்டா வந்து நம்மளுடைய ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கும்போது ஸோ சி ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ் ஃபார் தி ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஜி ஆஃப் எஸ். ஸோ இதுக்கு எங்கேங்க நம்மளுக்கு டினாமினேட்டர் டேர்ம், தேர் இஸ் நோ டினாமினேட்டர் டேர்ம். இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் ஃபார் க்ளோஸ்ட் லூப், தட் இஸ் ஓப்பன் லூப் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ சிஇ வந்து பாத்தீங்கன்னா ஸோ நாட் டிஃபைன்ட். Sorry. So CE is so not defined for open loop system. So characteristic equation is not defined for open loop system. Okay, so second one pathina so C of S by R of S is equal to so G of S by 1 plus or minus G of S H of S. Okay, so 1 plus or minus. So plus for negative feedback and minus for positive feedback. Okay, for a closed loop, see, so closed loop system. Okay, so for closed loop system, only transfer function. So this so open loop system. So this so closed loop system. So closed loop system, denominator of the transfer function. So denominator of the transfer function make equal to 0. Then it is called as characteristic equation. Okay, what is the characteristic equation here? The characteristic equation of closed loop system is 1 plus or minus so G of S H of S, which is equal to 0. Okay, so characteristic equation is not defined அப்படினா so இங்க நமக்கு டைரக்ட்டா not definedங்க. பட் இதே வந்து நமக்கு வந்து இப்ப directly இப்ப இந்த not defined directly for so directly. பட் இதே G of S டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா சோ அது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. சோ G of S டேர்ம்ல வந்து டினாமினேட்டர் டேர்ம் இருந்தது அப்படினா ஓகேங்களா. சோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல டினாமினேட்டர் டேர்ம் இருந்ததுன்னா நமக்கு அத வந்து நீங்க என்ன பண்ணலாம். சோ இப்போ நான் ஆல்ரெடி இப்போ ஓபன் லூப் சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா வெச்சீங்க இப்படி கொடுத்திருக்காங்க. 1 by s plus 1 G of S is equal to 1 by s plus 1. ஓகேங்களா. நமக்கு இந்த சிஸ்டமா பாக்கும்போது நமக்கு டினாமினேட்டர் டேர்ம் கிடையாது. ஓகேங்களா. சோ பட் இதே நமக்கு G of S வந்து 1 plus s 1 upon s plus 1 அப்படினா சோ அந்த டேர்ம்ல நமக்கு டினாமினேட்டர் டேர்ம் இருந்ததுன்னா so that term we can call it as a characteristic equation. ஓகேங்களா. சோ அப்ப சிஸ்டமா நமக்கு அப்ப கொடுத்திருக்கிறது வந்து நம்ம எதுக்காக இத நான் டீடைலா சொல்றேன் நாங்க. சோ கொடுத்திருக்க சிஸ்டம் என்னன்னு பாருங்க. System closed loop system na 1 plus G of S, that is 1 plus or minus G of S H of S தான் நமக்கு equal to 0. அதுதான் characteristic equation. ஓகேங்களா. open loop system கொடுத்திருந்தாங்க அப்படினா so open loop system உடைய denominator term இருந்ததுன்னா so அது நம்ம characteristic equation கன்சிடர் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நம்மளுடைய entire control systemலயுமே so என்ன பண்ணுவோம் அப்படினா open loop systemக்கு எங்கேயுமே characteristic equation டிஃபைன் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. so open loop system கொடுத்திருந்தாலும் அத closed loop system கன்வர்ட் பண்ணிக்க அப்புறம் தான் so நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா characteristic equation டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா. so directly it is not defined for open loop system. so அப்ப என்ன பண்ணனும் அப்படினா we need to convert open loop system to closed loop system. சார் எப்படி open loop system closed loop system கன்வர்ட் பண்ணலாம். சோ அதுக்கு நம்ம ப்ரொசீஜர் பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. சோ லாஸ்ட் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சோ அப்போ ஃபைனலா நான் என்ன சொல்றேன்னா characteristic equation is completely determined only for the so closed loop system அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ இப்போ இதெல்லாம் நமக்கு characteristic equation டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படினா சோ roots of the characteristic equation. ஓகேங்களா. சோ நமக்கு நெக்ஸ்ட் சோ roots of the so characteristic equation is called poles. ஓகேங்களா. சோ அது நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஓகேங்க. சரிங்க. சோ இதெல்லாம் நமக்கு சோ இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் அதெல்லாம் ஒன் பை ஒன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. சோ டைப்ஸ் ஆஃப் போல்ஸ் என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சோ லொகேஷன் ஓகேங்களா. சோ வாட் இஸ் இன்சிக்னிஃபிகன்ட் அண்ட் டாமினன்ட் போல் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ரைட்டுங்களா. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா so types of transfer function நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. so types of transfer function and what is the total response based upon the transfer function என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். so அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா one by one நம்ம அப்படியே டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா. so next வந்து பாத்தீங்கன்னா so types of transfer function அதுக்கு அப்புறம் stability பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. so next topic so classification of transfer function.
இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமேங்க மெயினா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம பார்த்திருக்கோம். வாட் இஸ் கால்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், வாட் இஸ் கால்ட் சிஸ்டம் பாராமீட்டர், தட் இஸ் சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட், போல்ஸ் லொகேஷன் அண்ட் அதாவது ஜீரோஸ் லொகேஷன் அதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணலாம், போல் ஜீரோ ஃபார்ம் ஆர் டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு there are different types of or different classification of transfer function. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஸோ கிளாசிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு that is g of s is equal to so c of s by r of s is equal to so k by so 1 plus s tau 1 so 1 plus s tau 2 and so on like this. So s power n so 1 plus s tau a so 1 plus s tau b and so on like this. Okay, so if for example வந்து பாருங்க, so g of s is equal to so 20 by so s plus 5. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இப்போ இதுல இருந்து நம்ம டைப் அண்ட் ஆர்டர் ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டைப் அண்ட் ஆர்டர். சி வாட் இஸ் த டைப் ஆஃப் தி சிஸ்டம்? ஸோ டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 0. ஸோ டைப் இஸ் 0 அண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல வந்து டைப் ஆர்டர் கால்குலேட் பண்றது எல்லாமே நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருந்தா போல் ஜீரோ ஃபார்ம்ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ போல் ஜீரோ ஃபார்ம் அல்லது நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நீங்க டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம், போல் ஜீரோ ஃபார்ம், வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? ஸோ அது நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம் டைப் அண்ட் ஆர்டர். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் டிசி கெயின் ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்? ஓகேங்களா? ஸோ ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு கொஸ்டின், வாட் இஸ் கால்ட் ஸோ டிசி கெயின். ஓகேங்களா? ஸோ டிசி கெயின் அப்படிங்கிறது ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் டிசி கெயின் என்ன நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ டிசி கெயின், ஸோ இது அதர் நேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ டிசி கெயின் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஜீரோ ஃப்ரீக்வன்சி கெயின். ஸோ ஜீரோ ஃப்ரீக்வன்சி கெயின். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்சோ கால்ட் அ ஸ்டெடி ஸ்டேட் கெயின். Steady state gain. So very important. So DC gain of the transfer function or DC gain of the system or zero frequency gain அப்படினா என்னன்னா, so transfer function at which the parameter s is equal to 0. அப்போ என்னன்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா தான் so நமக்கு என்னன்னு நம்ம அப்போ s equal to 0. இப்போ s equal to 0 அப்படினா என்னங்க வரும்? s equal to 0. Yes, s equal to 0. So s equal to 0 அப்படின்னா s equal to 0 1 by 0 infinite. ஓகேங்களா? ஸோ 1 by 0. ஸோ இப்போ நீங்கள் 0 0 0 k மட்டும் இருக்கும், k by s by n. இப்போ நம்ம இப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸோ k by s power n where s is equal to 0. ஓகேங்களா? ஸோ s is equal to 0. இப்போ n equal to 0 அப்படின்னா ஸோ n is equal to 0 அப்படின்னா ஸோ டைப் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ டைப் 0. அப்போ s பவர் 0 1. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப் 0 சிஸ்டம்க்கு மட்டும் நீங்க என்ன கால்குலேட் பண்ணலாம்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணலாம். டைப் 0 சிஸ்டம்க்கு மட்டும் என்ன பண்ணலாம்? இதே டைப் இப்போ 1னா ஸோ s பவர் 1 அப்போ நம்மளுக்கு 0 டிசி கெயின் என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபைனைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு n ஈக்குவல் டு 0 டைப் 0 சிஸ்டம்க்கு ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அட் s ஈக்குவல் டு 0 வில் பிகம் k சிஸ்டம் கெயின். ஓகேங்களா? ஸோ directly is equal to system gain. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ டிசி கெயின் ஆர் ஜீரோ ஃப்ரீக்வன்சி கெயின் ஆர் ஸ்டெடி ஸ்டேட் கெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ திஸ் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் த டைப் 0 சிஸ்டம். ஸோ இட் இஸ் வேலிட் ஸோ ஒன்லி ஃபார் த டைப் 0 சிஸ்டம். ஸோ டைப் 0 சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் நீங்க கால்குலேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இன்ஃபைனைட் ஆகும். 1 by 0 என்னங்க ஆகும்? ஸோ 1 by 0 சப்ஸ்டிட்யூட் இன்ஃபைனைட். ஸோ நம்மளுக்கு டிசி கெயின்ங்கிறது நாட் பாசிபிள் டு கால்குலேட். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த டிசி கெயின் அப்படிங்கிறது நீங்க கால்குலேட் பண்றீங்க. நான் இங்கே சொல்லியிருந்தேன், நீங்க இந்த ஆர்டர் ஆஃப் டைப் அப்படிங்கிறது ஸோ நீங்க எனி ஃபார்ம் யூ கேன் கால்குலேட் தி டைப் அண்ட் ஆர்டர் in any form, that is pole zero form நீங்க calculate பண்ணலாம் time constant. but இந்த DC gain அல்லது zero frequency gain or steady state gain நீங்க calculate பண்ணனும்னா so transfer function must be in the time constant form. It is calculated only in the time constant form. Okay, so make a note of this. So it is calculated only in the time constant form.
ஓகேங்களா. ஸோ டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம்ல மட்டும் தான் இருக்கணும். ப்ராப்ளம்ஸா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல ஸோ டைப் 0வா இருக்கும்போது ஸோ நமக்கு டிசி கெயின் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸோ டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம்ல இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்க. ஸோ எனிஹோ ஸோ இப்போ கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கும் போதுங்க ஸோ இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3 கேட்டகரிஸ். ஓகேங்களா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3 கேட்டகரிஸ். See based upon the number of poles and zeros. Okay, so number of poles and number of zeros. Okay, so எப்படி classify பண்ணிருக்காங்க அப்படின்னா so it is classified into 3 types. So one is strictly proper. So strictly proper transfer function. So second is proper transfer function. And third one is improper transfer function. So improper transfer function. Okay, so the classification வந்து பாத்தீங்கன்னா so இது எல்லாமே based upon the number of poles and zeros. Okay, so அது என்னங்கிறது one by one நம்ம பார்க்கலாம். Okay, so first one strictly proper. So strictly proper transfer function. So the concept ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்னன்னா when number of poles is greater than number of zeros அப்படின்னா then that particular transfer function நம்ம என்ன சொல்லுவோம்னா strictly proper. இது அப்ளிகேஷன் வைஸ் நம்மளுக்கு வந்து எங்க வருதோ நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இங்க வந்து ஜஸ்ட் டெஃபினேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா. இது ஏன் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராப்பர் அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே அப்புறம் பார்க்கலாம். பட் சிம்பிள் டெஃபினேஷன் மட்டும் நீங்க நோட் பண்ணீங்க. என்ன அப்படின்னா when the transfer, that is when number of poles is greater than number of zeros, then it is called a strictly simple. நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. so when number of poles is greater than number of zeros அப்படின்னா so just ஒரு எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேங்க. இப்போ transfer function வந்து பாத்தீங்கன்னா so g of s is equal to so s plus 2 by so s plus 1 so s plus 3. so இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. so அப்ப நம்மளுக்கு டைரக்டா by observing this given transfer function location of poles வந்து 2 and location of zeros வந்து 1. அப்ப வந்து நம்மளுக்கு poles தான் அதிகமா இருக்கு. ஓகேங்களா. ஈக்குவலா கூட இருக்க கூடாது. அதாவது எப்படின்னா நம்மளுக்கு இப்போ poles வந்து பாத்தீங்கன்னா so p no so zeros வந்து பாத்தீங்கன்னா ஒரு z நீங்க எடுத்தீங்கன்னா அப்ப p is greater than z. ஓகேங்களா. so இந்த p-ங்கிறது வெறும் poles கிடையாது, number of poles. number of zeros. ஓகேங்களா. so number of poles வந்து நீங்க p no so number of zeros வந்து z நீங்க எடுத்தீங்க அப்படின்னா so அப்ப p greater than z அப்படின்னா then that particular transfer function is called as strictly proper. ஓகேங்களா. so equal அப்படின்னாங்க அப்ப நம்மளுக்கு கம்பேரிட்டிவ் தான். அப்ப greater than equal அப்ப இங்கே நம்ம சொல்லலாம் அப்ப p greater than z. so இங்க வந்து பாத்தீங்கன்னா so p equal to z. அப்ப p less than z. அப்ப சிம்பிள், ஈஸியா நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. so அப்ப ஒவ்வொன்றுக்கும் நீங்களே எழுதலாம் இல்லைங்களா. so செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் transfer function. so proper transfer function அப்படிங்கிறது equal. ஓகேங்களா. so third one வந்து பாத்தீங்கன்னா improper. so any one example note பண்ணிக்கங்க. so when number of poles is equal to number of zeros, when number of poles is so less than number of zeros. so example வந்து பாத்தீங்கன்னா so நம்மளுக்கு so transfer function so g of s is equal to so s plus 1 by s plus 2. simple example. ஓகேங்களா. so இங்க next வந்து so transfer function so g of s is equal to so s plus 2. ஓகேங்களா. so இது வந்து பாத்தீங்கன்னா classification of transfer function. next வந்து பாத்தீங்கன்னா இந்த transfer function யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணலாம். பட் இதோடைய மெயின் டிராபேக் என்ன தெரியுங்களா. சரி, நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்றோம். என்ன கண்டிஷன் அப்படின்னா ஆல் தி இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஆர் 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அது ஒரு அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனால ஒரு மெயின் டிராபேக் என்னன்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் எதையுமே நம்ம கன்சிடர் பண்றது இல்லை. ஓகேங்களா. ஸோ அப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு டோட்டல் அவுட்புட் ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்.
ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணலாம். பட் அதோடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இப்போ டோட்டல் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா, ஸோ டோட்டல் ரெஸ்பான்ஸ், இந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு அவுட்புட் தான். ஓகேங்களா, ஸோ அவுட்புட்ல இருக்கக்கூடிய ஸோ டோட்டல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து டூ டைப்ஸாக அந்த ரெஸ்பான்ஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். என்னென்னா ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ். ஸோ ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ் plus zero state response. ஓகேங்களா, so zero input response. இது வந்து எப்படி சொல்லி ZIR. so this is ZSR. the zero input response அப்படின்னா என்னன்னாங்க, zero input response இந்த நேம்லயே இருக்கு, zero input. ஓகேங்களா, so zero inputனா input வந்து zero. ஓகேங்களா, so input is zero. input zero அப்படின்னா R of t is equal to zero. ஓகேங்களா, ஸோ நீங்கள் எந்த அப்போ அந்த டோட்டல் அவுட்புட் ரெஸ்பான்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இன்புட்டை ஜீரோ பண்ணிட்டு ஒன்லி இனிஷியல் கண்டிஷன்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. ஓகேங்களா, அப்போ இன்புட் ஜீரோ பண்ணா எப்படிங்க சார், எப்படி அவுட்புட் வரும்? அவுட்புட் எப்படி இருக்கும்? அவுட்புட்டே இருக்காது. பட் ஆனால் இனிஷியல் கண்டிஷன்ஸை கன்சிடர் பண்ணீங்கன்னா சம் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ பை கன்சிடரிங் ஒன்லி இனிஷியல் கண்டிஷன்ஸ், அப்போ அது அந்த பர்டிகுலர் ரெஸ்பான்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு பை கன்சிடரிங் ஒன்லி த இனிஷியல் கண்டிஷன்ஸ் பை மேக்கிங் அப்போ இன்புட் ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ அந்த ரெஸ்பான்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ். இங்க வந்து ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஸ்டேட் வந்து ஜீரோ பண்றோம். ஸ்டேட்டுங்கிறது வந்து இனிஷியல் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ ஸ்டேட்னாவே வந்து மெமரி. ஓகேங்களா, ஸ்டேட் ஆஃப் தி ஸோ ஸ்டேட்னாவே வந்து பார்த்தீங்கன்னா இட் டிஃபைன்ஸ் த மெமரி. அப்போ மெமரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ். அப்போ இங்கே நம்மளுக்கு இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஆர் ஜீரோ. ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஜீரோ, அதாவது ஜீரோ ஸ்டேட்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஆர் ஜீரோ. ஸோ அப்போ இங்கே என்ன கன்சிடர் பண்ணுறோம்? ஸோ பை கன்சிடரிங் ஒன்லி த இன்புட், அப்ளைட் இன்புட் நம்மளுக்கு அப்ளைட் இன்புட் அப்படிங்கிறது ஆர் ஆஃப் டி. ஆர் ஆஃப் டி மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு இனிஷியல் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஜீரோ பண்ணிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கால்குலேட் பண்றோம். ஸோ அந்த இன்புட் அப்போ இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்க, செப்பரேட்டா இதை நீங்க கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆக்சுவலா நம்ம சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் நீங்க படிக்கும் போது ஸோ இப்படிதான் நம்ம ரெஸ்பான்ஸ் அப்படின்னா இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பட் இங்க கண்ட்ரோல் சிஸ்டம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மாடல் நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகுதுனாங்க, ஸோ யூசிங் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அப்ப எதுதான் நம்ம கால்குலேட் பண்றோம், இந்த பார்ட் தான் நம்ம ஆக்சுவலா கால்குலேட் பண்றோம். ஏன்னா இதுல இருந்தே உங்களுக்கு ஈஸியா அப்சர்வ் பண்ணி இருந்திருக்க முடியும். So this part only calculating using transfer function only a zero state response can be obtained. ஓகேங்களா, ஸோ யூசிங் ஏன்னா எல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுமே நம்ம என்ன பண்ணிட்டோங்க, இனிஷியல் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஜீரோ பண்ணிட்டோம். பட் அப்போ இனிஷியல் கண்டிஷன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு ஆர் ஆஃப் டி ஜீரோ, ZIR வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ஸோ கால்குலேட் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து அப்போ ரெஸ்பான்ஸ் டியூ டு இனிஷியல் கண்டிஷன்ஸ் cannot be obtained using transfer function. That is the major disadvantage of transfer function. ஓகேங்களா, அப்போ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ என்ன அப்படின்னா ஸோ பாயிண்ட் என்ன நோட் பண்ணிக்கோங்க. So disadvantage என்னன்னா so response due to initial conditions. That is zero input response, so cannot be obtained. And one more என்ன அப்படின்னாங்க, one more point, இது applicable only for the LTI system. நம்ம ஆல்ரெடி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் அ லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்னு தான் நம்ம டிஃபைனே பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நம்ம நான் லீனியர் சிஸ்டம்க்கு எல்லாம் வந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ண முடியாதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ இதே வந்து ஒரு ஸ்கொயர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஒரு லாகரிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு நான் லீனியர் சிஸ்டம்க்குமே எந்த ஒரு டைம் வேரியன்ட் சிஸ்டம்க்குமே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியாது. அப்படின்னு என்னன்னா ஸோ இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஸோ என்னங்க இந்த அப்ளிகபிள்ங்கிறது ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் LTI சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் ஆஃப் த ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ். பட் எனிஹவ் ஸோ இது இந்த ரெண்டு பாயிண்ட் நம்மளுக்கு இப்போ ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ் வேணாம், ஸோ நம்மளுக்கு LTI சிஸ்டம்ஸ் இருக்குன்னா ஸோ வி கேன் கோ ஃபார் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேஷன். ஓகேங்களா, ஃபைன்.
ஸோ இதுதான் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ நம்மளுக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்ட்டு, இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். And how to convert impulse response to step response and vice versa. ஓகேங்களா, ஸோ ரிப்பீட்டடா வந்து பாத்தீங்கன்னா இது கேட்டுட்டே இருப்பாங்க. பட் இது சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் நீங்க கான்செப்ட்ல இருந்தும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். பட் கண்ட்ரோல் சிஸ்டம்லயுமே எல்லா டெக்ஸ்ட் புக்லயுமே இதை பத்தி பேசியிருக்காங்க. என்னன்னா, ஸோ நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்லயுமே ரிப்பீட்டடா ஒரு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு ஸோ நம்மளுக்கு அதோடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னன்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, whenever the system உடைய இன்புட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ del of t அப்படின்னா தென் அதோடைய ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ c of t is called as, this is r of t is equal to del of t னா c of t தான் நமக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம், ஸோ அதோடைய இன்புட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இன்புட் இஸ் r of t வந்து நம்மளுக்கு u of t அப்படின்னா தென் அதோடைய c of t ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இது ரெண்டுக்குமே நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சி ஆஃப் டி, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா, ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா, ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்ல வந்து சில டைம் ஐஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ண இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். அப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் பை கன்சிடரிங் ஆல் இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஆர் ஜீரோ. ஆல் இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஆர் ஜீரோ. ஸோ இதுதான் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இப்போ ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ டெஸ்ட் அதுக்கு கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அப்பான் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஸ்டெப் ஃபங்க்ஷன். So Laplace transform of step function. What is the Laplace transform of step function? So a into u of t. Okay, so a is some magnitude. So u of t. So Laplace transform so a by s. அப்போ u of t க்கு வந்து நீங்க u of t னா என்னங்க 1 upon s. So the standard Laplace transform. ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ அது நம்ம பார்க்கலாம், அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹவு டு கன்வெர்ட் ஒன் ரெஸ்பான்ஸ் டு அனதர் ரெஸ்பான்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னதான். ஓகேங்களா, ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணலாம். இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கேட்குறாங்க, கன்வர்ஷன் ஆஃப் ரெஸ்பான்சஸ். ஓகேங்களா, ஸோ ஹவு டு கன்வெர்ட் ஒன் ரெஸ்பான்ஸ் டு அனதர் ரெஸ்பான்ஸ், ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. So next வந்து பாத்தீங்கன்னா so conversion of responses. So conversion of responses. So responses அப்படிங்கிறது impulse to step, step to impulse. இப்போ வந்து பாத்தீங்கன்னா so impulse is given. So impulse. So this is t, this is 0, so this is del of t. ஓகேங்களா, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம் என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஸ்டெப் வேணும் அப்படின்னா, ஸோ ஸ்டெப் சிக்னல் வேணும் அப்படின்னா இன்டகிரேட்டிங் தி இம்பல்ஸ். ஸோ இம்பல்ஸை வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஸ்டெப் கிடைக்கும். ஸோ இம்பல்ஸ், இன்டகிரேஷன் ஆஃப் இம்பல்ஸ், ஸோ இம்பல்ஸ் சிக்னல் இன்டு டிடி. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு டி ஸ்டெப். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டகிரேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெனி இம்பல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் இப்போ இன்ஸ்டன்ட்ல நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஸோ கன்சிடர் பண்ணிட்டு அது எல்லாத்தையுமே நீங்கள் இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்டெப் சிக்னல் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதாவது எப்படி சொல்லலாம்னா இந்த இடத்துல ஒரு இம்பல்ஸ், இந்த இடத்துல ஒரு இம்பல்ஸ், இந்த இடத்துல ஒரு இம்பல்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க அக்குமுலேட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்டெப் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இம்பல்ஸ் அட் ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமா கன்சிடர் பண்ணிட்டு ஸோ அதை நீங்க மைனஸ் இன்ஃபைனிட்ல இருந்து டி வரைக்கும் நீங்க இன்டகிரேட் பண்ணீங்க. அப்படி இன்டகிரேஷன்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஆல்ரெடி நம்ம சொல்லிடுவோம் சம்மேஷன். ஸோ சம் ஆஃப் ஆல் த இம்பல்சஸ் விச் ஆர் லொகேட்டட் அட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா, இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இம்பல்ஸ் ஸோ வில் எண்ட் அப் இன் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸை வந்து நம்ம
கால்குலேட் பண்றதுக்கு. ஸோ நம்மளுக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வில் கெட் தி ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸோ இது வந்து நமக்கு ஸ்டெப் ஃபங்க்ஷனா வேணும் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் u of t 30. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் which is equal to so minus infinity to t so impulse response into dt. So integration of impulse response will give the so step response. So in the same way அப்ப differentiation. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸா இப்படி இருக்கு அப்படின்னா ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து வருமா? மைனஸ் இன்ஃபினிட்டி. ஆமாங்க. ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் வந்து நெகட்டிவ்ல 0 வரும். இல்ல ஆக்சுவலா எப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல வந்து u of tங்கிறது ஓகேங்க. நம்ம இங்க சிக்னல் வந்து நம்மளுக்கு டிஃபரெண்ட் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் எடுக்கும்போது u of minus t வரும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா இது வந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கிடையாதுங்க, இம்பல்ஸ் சிக்னல் இது ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் இம்பல்ஸ் சிக்னல். ஸோ திஸ் இஸ் இம்பல்ஸ் சிக்னல். ஸோ இது வந்து ஸ்டெப் சிக்னல். இப்போ நம்மளுக்கு கொடுத்திருக்க ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா u of minus t கூட இருக்கலாம். ஓகே, மைனஸ் u of t கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மைனஸ் u of minus t இருக்கலாம். ஸோ u of t இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி கொடுத்திருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டெப் சிக்னல் இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க 0 to infinite. பட் ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டெப்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி கூட நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட்ல நான் இப்படி கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ -1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸ்டெப் சிக்னல். ஸோ லைக் இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ இதை வந்து நம்ம இம்பல்ஸா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இம்பல்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது இப்போ -1ல இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஸோ அப்போ எப்பவுமே என்னன்னா மைனஸ் இன்ஃபைனைட்ல இருந்தா கன்சிடர் பண்ணணும். இது வந்து சிக்னலுங்க, இது வந்து ரெஸ்பான்ஸ் கிடையாது. திஸ் இஸ் அ சிக்னல். சிக்னல் கன்வர்ஷன் நான் இப்போ இங்க சிம்பிளா எப்படி சொல்றேன்னா கன்வர்ஷன் ஆஃப் ரெஸ்பான்சஸ் இஸ் சிமிலர் டு தி கன்வர்ஷன் ஆஃப் சிக்னல். ஓகேங்களா? ஸோ கன்வர்ஷன் ஆஃப் ரெஸ்பான்சஸ் இஸ் சிமிலர் டு தி கன்வர்ஷன் ஆஃப் சிக்னல். ஸோ அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கன்வர்ஷன் ஆஃப் ரெஸ்பான்சஸ் இஸ் சிமிலர் டு conversion of signals. ஸோ அந்த சிக்னல்ஸ்ங்கிறது இப்போ இம்பல்ஸ் சிக்னலை ஸோ நீங்கள் எப்படி நம்ம வந்து ஸ்டெப் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸை வந்து நம்மளுக்கு ஸ்டெப் ரெஸ்பான்ஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கான ப்ரொசீஜர் ரிமைன்ஸ் சேம். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே மைனஸ் இன்ஃபைனைட் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற சிக்னல் வந்து கொடுத்துருக்க இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸோ இல்லை ஸ்டெப் ரெஸ்பான்ஸோ எப்பவுமே 0ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு ஸ்டெப்லேயே வந்து வெரைட்டி ஆஃப் ஸ்டெப்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அது நம்மளுக்கு u of t இருக்கலாம், u of minus t or minus u of t minus u of minus i. அப்ப நம்ம அக்குமுலேட் பண்றது வந்து எப்பவுமே வந்து மைனஸ் இன்ஃபைனைட்ல இருந்து அக்குமுலேட் பண்ணிட்டு தான் வரணும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே அது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். அது கொஸ்டின்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஆஃப்டர் திஸ் எக்ஸ்பிளனேஷன் ஸோ இமீடியட்டா ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரிவர்ஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 1 minute. இப்போ கிவன் வந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னா அதை ஸ்டெப் ரெஸ்பான்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ கிவன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஸ்டெப் ஸோ அதை நம்ம இம்பல்ஸா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ d by dt ஆஃப் ஸோ ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சி சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேங்க, இங்க நான் இந்த சிக்னல் இஸ் நாட் அ ரெஸ்பான்ஸ். இம்பல்ஸ் சிக்னல் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் வாட் இஸ் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் நத்திங் பட் தி அவுட்புட் ஆஃப் த சிஸ்டம் பை கன்சிடரிங் த இன்புட் அஸ் இம்பல்ஸ். ஓகேங்களா? ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது அவுட்புட் ஆஃப் த சிஸ்டம் தான் நம்ம ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்னு சொல்றோம். when the input of the system is step signal. ஓகேங்களா? input of the system ஒரு சிஸ்டமா கன்சிடர் பண்ணும்போது அந்த சிஸ்டத்தோட இன்புட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரெஸ்பான்ஸுக்கான நேம் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் உடைய இன்புட்ங்கிறது ஆர் ஆஃப் டி. ஆர் ஆஃப் டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ டெல் ஆஃப் டியா இருக்கலாம், ஸோ இல்லைன்னா யூ ஆஃப் டியா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெல் ஆஃப் டினா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், ஸோ அப்படி இல்லைன்னா ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் இம்பல்ஸா தான் இருக்கணுங்கிறது கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி வேணா இருக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ எஸ் பை எஸ் பிளஸ் 1 இது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க. சார் இது எப்படி இம்பல்ஸ், இது வந்து நம்மளுக்கு இது எப்படி இம்பல்ஸ் அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. இம்பல்ஸ்னா இம்பல்ஸாவே இருக்கணுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இம்பல்ஸ் சிக்னல்னா தான் இம்பல்ஸா இருக்கணும். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இதுவும் நீங்க இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் சொல்லலாம், எஸ் பை எஸ் பிளஸ் 1 அப்படிங்கிறது. ஓகேங்களா? So don't confuse with impulse signal and impulse response, but difference is how we are calculating the conversion from impulse signal to step signal. அதே மாதிரி தான் நம்மளுக்கு impulse responseல இருந்து so step response நம்ம calculate பண்றோம் அப்படிங்கிறது. So இந்த particular discussionல so ரெண்டு ஃபார்முலா நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். So என்னென்ன அப்படின்னா so these two formulas. ஓகேங்களா? So this one and this formula. So இந்த ரெண்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம calculate பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நம்ம ஒரு ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம
டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Okay. So take down the question number 1. The impulse response of a system is given by 4 e power minus t u of t plus 6 e power minus 2t u of t. So calculate the step response. Okay, now so calculate the step response. So solution. Okay, so solution பாருங்க. So என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா so impulse response is given. ஓகேங்களா, so step response நம்ம என்னன்னு calculate பண்ணணும். So step response is equal to, ஓகேங்களா, so step response is equal to so minus infinite to t, so impulse response into dt. So which implies so step response is equal to so minus infinity to t. See what is given. See இப்போ இங்க கொடுத்துக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க u of t multiplied by u of t. இதே u of minus t யா இருக்கலாம், minus u. See அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா multiplied by u of t ங்கும்போது இந்த சிக்னல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா so starts from 0. So அப்ப நீங்க இந்த particular கேஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்னா so it is simplified to 0. ஓகேங்களா, so அத நான் டிஃபரண்ட் கேஸ்மே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். So இப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். So as per the given impulse response, so instead of minus infinite I am considering it as 0. So 0 to t 4 e power minus t plus 6 e power minus 2t into dt. ரீசன் என்னன்னா எல்லா சிக்னலுமே வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது வந்து u of t ன்னு கொடுத்திருக்காங்க. u of t னா வந்து starts from 0. see டிஃபால்ட்டா எதுவுமே கொடுக்கலனாலுமே நம்ம u of t அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, சோ டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா சோ சிக்னல் ஏன்னா நம்மளுக்கு ஒரு கொடுத்திருக்க சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு LTI சிஸ்டம். சோ LTI சிஸ்டம் அப்படிங்கும்போது சோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா நீங்க கன்சிடர் பண்ணாலும் சோ அதுக்கு வந்து ஸ்டேபிள், அதுக்கு வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸிஸ்ட் ஆகும். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது see நீங்க e power minus t, so e power minus t க்கு வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மே கிடையாதுங்க. சோ அந்த e power minus t u of t னா தான் நமக்கு சோ நமக்கு அப்ப இது கூட நீங்க u of min ஏன்னா நமக்கு ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு. ஓகேங்களா, சோ நீங்க வந்து எனி சிக்னல் அது ஸ்டேபிளாவும் இருக்கலாம் அன்ஸ்டேபிளாவும் இருக்கலாம், பட் அதுக்கு வந்து பாத்தீங்க whether it is a stable or unstable with respect to some region of convergence. ஓகேங்களா, சோ அப்ப நமக்கு வெறும் e power நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, e power minus t ங்கிறதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மே not exist. ஓகேங்களா, சோ e power minus t u of t னா தான் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், e power minus t u of minus t இந்த மாதிரி கேसेस தான் நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கு. ஓகேங்களா, அது எனி ஒன் சைடட் சிக்னலா இருக்கணும், இது ரைட் சைடட் சிக்னல் ஆர் லெஃப்ட் சைடட் சிக்னல். அப்ப நமக்கு டிஃபால்ட் கேஸ்ல நம்ம u of t ன்னு கன்சிடர் பண்றோம். இப்ப 0 to t. அப்ப இது இன்டகிரேட் பண்ணி நீங்க என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். So this integration you can solve and tell me. So நம்ம டைரக்ட்டா நான் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் நான் மென்ஷன் பண்றேங்க. So step response is equal to so 4 so minus 4 e power minus t minus 3 e power minus 2t plus 7 will get. So I think integration part so நீங்க வந்து பாத்தீங்கன்னா so take it as an exercise. So homework நீங்க ட்ரை பண்ணுங்க. Okay, so calculate the so unit impulse response and so unit step response, so unit impulse response and unit step response for the system shown below. So in a system கொடுத்திருக்காங்க, so like this we have given so 1 by s plus 1, so 1 by s, so this is c of s, so this is r of s. Okay, some options are given. Okay, so பாருங்க, so let it be this is our system and this is one system. So இந்த ரெண்டு சிஸ்டமே வந்து பாருங்க so series connection. ஓகேங்களா, so இது வந்து பாத்தீங்கன்னா so series connection.
ஸோ சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கேஸ்கேடட் கனெக்ஷன், கேஸ்கேட். ஓகேங்களா? ஸோ கேஸ்கேட். இப்போ இது வந்து நம்ம G1 ஆஃப் எஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் G2 ஆஃப் எஸ். இது நம்ம பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன்லையுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன், இஃப் போத் தி பிளாக்ஸ், இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், இது எல்லாமே ரெண்டு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேஸ்கேட்ல இருந்தது ஓவரால் சிஸ்டமுடைய கெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஸோ G ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ G1 ஆஃப் எஸ் இன்டூ G2 ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட். ஸோ பட் அது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம எங்கே கவர் பண்ணுவோம் அப்படின்னா பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டா கூட நீங்க எழுதிக்கீங்க. அதாவது என்னன்னா இஃப் டூ பிளாக்ஸ் ஆர் கனெக்டட் இன் கேஸ்கேட் அப்படின்னா இந்த ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் கிவன் பை தி ப்ராடக்ட் ஆஃப் த டூ இண்டிவிஜுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ G1 ஆஃப் எஸ் இன்டூ G2 ஆஃப் எஸ். ஏன்னா ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தெரிஞ்சா, அதாவது ஓவரால் இந்த சிஸ்டம் உடைய ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தெரிஞ்சாதான் நம்ம ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் எல்லாமே, நம்ம இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா 1 by so s into so s plus 1. ஸோ இது டைரக்டா கொடுக்காம ஸோ அவங்க ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 2 பிளாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன செல் கால்குலேட் பண்ணணும், இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கால்குலேட் பண்ணணும், ஸோ ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். ஓகே ஃபைன். இப்போ மேபி இது வந்து நீங்க இண்டிவிஜுவலாவும் கால்குலேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒன் கால்குலேட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க கன்வர்ஷன் ஆஃப் ரெஸ்பான்சஸ்லயும் கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி சார், இப்போ ரெண்டு கொஸ்டினும் கேட்பாங்களான்னா டெஃபினட்டா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல எப்படி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங், த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு, ஒரே கொஸ்டின்ல வந்து டேஷ் அண்ட் டேஷ் ரெஸ்பெக்டிவ்லி அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளுக்கு 2 to 3 கொஸ்டின் சேம் கொஸ்டின்ல மேட்ச் த ஃபாலோயிங்கே வந்து பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின் கேட்கறதா மேட்ச் த ஃபாலோயிங், 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஸோ நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் மேட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ ஸோ லாஸ்ட் டைமே வந்து டிஜிட்டல்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கன்வர்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 பைனரி வேல்யூஸ் கொடுத்துட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் ஹெக்ஸாடெசிமல் அண்ட் டெசிமல். ஸோ அந்த மாதிரி வந்து 4 கொஸ்டினை வந்து இண்டிவிஜுவலா கேட்காம மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம இது எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ஸோ இப்போ இந்த மாதிரி 2 to 3 கொஸ்டின்ஸ் ஒரே டைம்ல கேட்டாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா பெட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்க கால்குலேட் பண்றது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் ரொம்ப சிம்பிள். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் நோன் அப்படின்னா ஸ்டெப் ரெஸ்பான்ஸை மேபி நீங்க இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்ல இருந்தும் நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்ல இருந்தும் நம்ம எல்லா மெத்தட்ஸுமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். So impulse response அப்படிங்கிறது வந்து பாருங்க so transfer function is equal to so Laplace transform. Okay, 1 minute. Okay. சரி ஓகேங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் நம்மளுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா ஸோ ஆஸ் பர் அவர் டிஸ்கஷன், ஆஸ் பர் வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இது எந்த டவுட் இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், செகண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இப்போ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம எங்கேயுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ அதாவது என்னன்னா அப்போ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ தட் இஸ் இட் ஃபார்ம்ஸ் அ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர். ஓகேங்களா? ஸோ அதாவதுங்க the impulse response is forms a Laplace transform of that is transfer function. Okay, so time domain la describe பண்றது வந்து impulse response, s domain la வந்து நமக்கு so transfer function. impulse response வந்து நீங்க Laplace transform எடுத்தீங்கன்னா transfer function கிடைக்கும். so transfer functionக்கு வந்து inverse Laplace எடுத்தீங்க அப்படினா impulse response கிடைக்கும். ஓகேங்களா? so transfer function. ஓகேங்களா? so இதான் நமக்கு so important point. so இது வந்து பாருங்க both forms are Laplace transform pair. அப்ப இப்போ என்ன கேக்குறாங்க, இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்ப இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். எதுக்குங்க? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். வாட் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்? அப்ப இன்வர்ஸ் சோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்படியும் சொல்லலாம், அப்படி இல்லனா வந்து பாத்தீங்கன்னா சில டெக்ஸ்ட் புக்ல எல் இன்வர்ஸ் ஆஃப் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்க? சோ எல் இன்வர்ஸ். சோ அப்ப நம்ம கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல் இன்வர்ஸ், தட் இஸ் இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1 upon so s into so s plus 1. so இதுக்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா so இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். so இதுக்கு எப்படிங்க இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கலாம்? ஓகேங்களா? சோ இப்போ எப்பவுமே டினாமினேட்டர்ல இந்த s into மல்டிப்ளிகேஷன் ஆஃப் s டெர்ம்ஸ் நிறைய இருந்ததுன்னா சோ அத வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட், பார்ஷியல் ஃபிராக்ஷன் எக்ஸ்பான்ஷன் மெத்தட்ல சோ சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை என்ன பண்ணணும்னா இன்வர்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா?
அப்ப பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பார்ஷியல் ஃபிராக்ஷன் எக்ஸ்பான்ஷன் மெத்தட். மோஸ்ட்லி ஒவ்வொரு மெத்தட் வரும்போது நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1/s இன்டூ s + 1. ஸோ இது எப்பவுமே இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி எழுதிக்கிங்கன்னா அந்த 1/s இன்டூ s + 1 அப்படிங்கிறத ஸோ a/s + b/s + 1 அப்படின்னு நீங்க எழுதிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்ஷியல் ஃபிராக்ஷன், அதாவது ஈச் அண்ட் எவ்ரி எஸ் டேர்முக்குமே. ஓகேங்களா? ஸோ இதே s + 2 இருந்ததுன்னா ஸோ நம்மளுக்கு s + 2. இதே வந்து s² + s அதாவது ஈக்குவேஷனா இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு தான் போல் ஜீரோ ஃபார்ம்ஸ்ல கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பார்ஷியல் ஃபிராக்ஷன். எதுக்காகனா அப்பதான் நீங்க இன்வெர்ஸ் எடுக்கிறது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இன்வெர்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியா இன்வெர்ஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ ஏ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ ஏ வந்து பாத்தீங்கன்னா ஸோ டினாமினேட்டர் டேர்ம் ஆஃப் தட் ஏ எஸ் இன்டூ த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் 1/s இன்டூ s + 1 given that the denominator term is equal to 0. ஓகேங்களா? ஸோ இதான் மெத்தட் டு கால்குலேட் the value of a. ஓகேங்களா? ஸோ ஏங்கிறது என்னன்னா ஸோ டினாமினேட்டர் டேர்ம் அப்படியே எழுதிட்டுங்க மல்டிப்ளைடு பை த என்டையர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ என்டையர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் given that the denominator term equal to 0. ஸோ அதே மாதிரி பி டேர்ம் எழுதலாங்களா? ஸோ பி டேர்ம் என்ன அப்படின்னா ஸோ b is equal to denominator term so s + 1 so entire transfer function and given that so that denominator term is equal to 0. okay அப்ப இது s is equal to so -1. so இப்போ என்ன பண்ணனும் அப்படினா so நீங்க அந்த given இந்த வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு முன்னாடிங்க so இந்த s equal to 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு முன்னாடி so இத வந்து நீங்க கேன்சல் அவுட் பண்ணிரணும். இந்த s + 1 so இங்க s + 1 ஏதாவது கேன்சல் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. so கேன்சல் அவுட் பண்ண முடிஞ்சதுன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டேர்ம் வந்து கேன்சல் அவுட். அப்ப அதுக்கு அப்புறம் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணி s equal to 0. so s equal to 0 அப்படினா so then it is 0 + 1 1 so 1 is the answer. This is the answer. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா so s equal to -1 அப்ப b ஓட வேல்யூ வந்து -1. ஓகேங்களா? அப்ப a and b so unknown values calculate பண்ணிட்டோம். இப்ப transfer function இந்த transfer function நீங்க எப்படி எழுதலாம்னா 1/s plus -1/s + 1. இப்போ impulse response அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so inverse Laplace transform of this transfer function. ஓகேங்களா? so அப்ப என்ன கிடைக்கும் அப்படினா impulse response 1/s. so 1/s உடைய inverse வந்து பாத்தீங்கன்னா u of t, that is unit step உடைய லாப்லாஸ் தான் நமக்கு 1/s. அப்ப 1/s இன்வெர்ஸ் பண்ணீங்கன்னா நமக்கு u of t அப்படினு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப u of t minus e power minus t u of t. ஓகேங்களா? சோ அப்ப எப்படி எழுதலாம்னா so 1 minus e power minus t into so u of t ங்கிறது ஆன்சர். சார் இது எப்படி நீங்க e power minus t அப்ப ஸ்டாண்டர்ட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஓகேங்களா? சோ இதுதான் நமக்கு என்னன்னா so இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் 1 minus e power minus t அப்படிங்கிறதா சோ நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? so u of t. இப்போ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா so 1 minus e power minus t u of t. so ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது so minus infinity to t impulse response into dt. so impulse response வந்து நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது u of t னா so the signal is valid from the 0. ஓகேங்களா? அப்ப 0 to t so 1 minus e power minus t into so dt. instead of u of t தான் நம்ம இங்கேயே நம்ம 0 ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோங்க so கன்சிடர் பண்ணிட்டோம். என்ன ரீசன்னா so u of t இங்க u of t னா மட்டும் தான் இது 0, not the formula is 0. ஓகேங்களா? so in case வந்து பாத்தீங்கன்னா u of minus t இருந்ததுன்னா so அப்ப நம்ம minus infinity ல இருந்தா நம்ம கன்சிடர் பண்ணனும். ஓகேங்களா? so அது ஒரு இம்பார்ட்டன்ட்டான நோட். so integration 1 வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு t minus e power minus t by so -1 so 0 to t. so உங்களுக்கு அது டவுட்டா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா டம்மி வேரியபிள் t க்கு பதிலா tau நம்ம கன்சிடர் பண்ணிட்டு so அதுக்கு அப்புறம் t ல நமக்கு டிஃபைன் பண்ணுவோம். அதாவது மோஸ்ட்லி மேத்தமேட்டிக்ஸா நம்ம பார்க்கும்போது t-யவா நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ப 1 minus e power minus tau into d tau. ஓகேங்களா? சோ tau அப்படின்னு ஒரு டம்மி வேரியபிள் அசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 0 to t அப்படிங்கிறது இன்டகிரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸா பார்க்கும்போது சோ நம்மளுக்கு ஒரு வேரியபிளா இன்னொரு வேரியபிளா ரீப்ளேஸ் பண்ணணும், அதே வேரியபிளா ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால சோ இப்படி கன்சிடர் பண்ணுவோம். பட் உங்களுக்கு அது ஈஸியா புரிஞ்சுக்கணும். சோ நீங்க வந்து அந்த வேரியபிளை நீங்க சேஞ்ச் பண்ணாமயே நீங்க கன்சிடர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சோ நீங்க அப்படி டம்மி வேரியபிள் கன்சிடர் பண்ணி தான் சால்வ் பண்ணுங்கிறது கிடையாது, டைரக்டாவே நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ அப்படி கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா சோ t க்கு t ரீப்ளேஸ் பண்ணலாம். சோ தட் இஸ் plus minus into minus will become plus so e power minus t. சோ இது வந்து நியூமரேட்டர் டேர்ம் வந்து நீங்க
சப்ஸ்டியூட் பண்ண சாரி நியூமரேட்டர் கிடையாது, அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ லோயர் லிமிட் 0, ஸோ 0னா 0, ஸோ நம்மளுக்கு ஸோ மைனஸ் e பவர் 0 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1, ஸோ -1. இப்போ ஃபைனல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ t பிளஸ் e பவர் மைனஸ் t, ஸோ -1 இன்டூ ஸோ u ஆஃப் t இஸ் த ஆன்சர். ஸோ ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? எனி டவுட் ஹியர்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் ஆஃப் த மெத்தட் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்லேருந்து ஸ்டெப். ஸோ டேரக்ட் இப்போ இந்த மாதிரி இல்லாமங்க ஸோ இதே கொஸ்டின் வந்துங்க ஸோ இம்பல்ஸ் இல்லாமல் டேரெக்டாக ஸ்டெப் கேட்குறாங்கன்னு வைங்க. ஸோ இது வந்து லெட் இட் பி அ மெத்தட் 1. ஸோ மெத்தட் 2 நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் எனி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மெத்தட் 1. ஸோ மெத்தட் 2. ஸோ மெத்தட் 2 என்னன்னா so transfer function is given as okay sorry transfer function கிடையாதுங்க. ஸோ அந்த கொஸ்டினையே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். 1 by so s into s plus 1, so this is c of s and this is r of s. ஓகேங்களா? இப்போ ஆர் ஆஃப் எஸ் வந்து நம்மளுக்கு இப்போ நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் கால்குலேட் பண்றோம்னா நம்மளுக்கு ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். ஸோ ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் நீங்க கால்குலேட் பண்றீங்கன்னா நம்மளுக்கு ஆர் ஆஃப் டி வந்து நம்மளுக்கு யூ ஆஃப் டியா தான் இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு சி ஆஃப் டியை நம்ம என்ன ஸோ சி ஆஃப் டி நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸோ ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ ஸ்டெப் சி ஆர் ஆஃப் டி வந்து யூ ஆஃப் டி தான். இப்போ டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போதுங்க லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் பை லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட். அவுட்புட் அப்படிங்கிறது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சி ஆஃப் டி பை ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஆர் ஆஃப் டி. ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஆர் ஆஃப் டி வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆஃப் டி. ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சி ஆஃப் டி, சி ஆஃப் டிங்கிறது ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். இப்போ டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சி ஆஃப் டி அப்பான் 1 upon s. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் யூ ஆஃப் டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிட் ஸ்டெப் உடைய லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இஸ் 1 upon s. அப்போ டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்லேருந்தே நம்ம டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா ஸோ திஸ் இஸ் அ டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம் 1 by ஸோ இட் இஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சி ஆஃப் டி by so 1 by s. So இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா so Laplace transform of c of t. So what is Laplace transform of t? 1 by s into 1 by s into s plus 1. So இது நீங்க எப்படி simplify பண்ணலாம்? So Laplace transform of c of t is equal to 1 by so s square into s plus 1. அப்ப நமக்கு என்னங்க வேணும்? c of t வேணும். What is c of t? Step response. ஏன்னா ஸ்டெப் தான் நீங்க கால்குலேட் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ சி ஆஃப் டிங்கிறது ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். அப்போ நம்மளுக்கு சி ஆஃப் டி தான் நம்மளுக்கு வேணும். அப்போ சி ஆஃப் டி வேணும் அப்படின்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் 1 upon so s square into so s plus 1. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எப்படி இன்வர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதா. ஓகேங்களா? ஸோ இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா சேம் ஆன்சர் கிடைக்கும், பட் நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். ஓகேங்களா? ஸோ அகெயின் ஸோ நெக்ஸ்ட் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ பார்ஷியல் fraction, so expansion method. சார் அதான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சுல. இது எதுக்கு? இது வந்து another method, that is first மாடல், நாட் மெத்தட். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெத்தட் தான், பட் அது வந்து மாடல் 1, இது மாடல் 2, செகண்ட் மாடல். ஓகேங்களா? அதாவது ஸ்கொயர் இருந்ததுன்னா எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஸோ 1 by s ஸ்கொயர் இன்டூ s பிளஸ் 1. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்கொயர் டேர்ம். ஓகேங்களா? ஸோ அதாவது எஸ் ஸ்கொயரா இருக்கலாம், இல்லைன்னா எஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயரா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு எஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயரா இருக்கலாம். ஸ்கொயர் இருந்ததுன்னா எப்படி நம்ம வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா, அதாவது பார்ஷியல் ஃபிராக்ஷனா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஏ பை இந்த டேர்ம் வந்து ஸ்கொயர் இல்லாம ஒரு டைம் எஸ் பிளஸ் அந்த ஸ்கொயரா கன்சிடர் பண்ணக்கப்புறம் ஒரு டைம் பிளஸ். ஓகேங்களா? சாரி, இது வந்து அனதர் வேரியபிள், தட் இஸ் பி. ஸோ சி பை எஸ் பிளஸ் 1. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ இதே வந்து எஸ் இன்டூ எஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஸோ எஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயரில் ஒரு டைம், எஸ் பிளஸ் 1 மட்டும் கன்சிடர் பண்ணி ஒரு டைம்.
ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா மெத்தட். இது ஒரு மெத்தட். இந்த மாதிரி ஸ்கொயர் வந்ததுன்னா இந்த மாதிரி 2 டைம்ஸா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம். சார் அப்ப எஸ் கியூப்னா அந்த மாதிரி அது அடுத்த மாடல். நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாடலா நான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மாடல் நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன். ஓகேங்களா. ஸோ லெட் இட் பி இது நம்ம இப்போ நம்பரிங் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸோ லெட் இட் பி திஸ் இஸ் மாடல் நம்பர் 2. ஸோ மாடல் 2 அதாவது பார்ஷியல் ஃபிராக்ஷன் எக்ஸ்பான்ஷன்ல செகண்ட் மாடல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ மாடல் நம்பர் 1. ஓகேங்களா. ஏன்னா சில டைம் சைன் ஃபார்ம் வரும். ஓகேங்களா. சில டைம்ஸ் நிறைய எஸ் ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் பிளஸ் சம் ஆல்ஃபா ஸ்கொயர் மாதிரி வரும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன் வரக்கூடிய எல்லா மாடலுமே நம்ம பார்க்கலாம். இது வந்து மேண்டிட்ரி கண்ட்ரோல் சிஸ்டம்ல இது நம்ம நிறைய டைம் நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாங்க. ஸோ இப்போ ஏ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இப்போ இங்க நம்மளுக்கு இந்த ஏ அப்பான் எஸ் வந்து லாஸ்டா நம்ம கால்குலேட் பண்ணலாம். இந்த ரிமைனிங் பி அண்ட் சி வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் மாடல் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாடல்ல சால்வ் பண்ணலாம். ஸோ அதாவது எப்படின்னாங்க, ஸோ பி அப்படிங்கிறது denominator term s square into transfer function s square into s plus 1, denominator term equal to 0. So s square 0 na so s 0 ஆ தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்க ஸோ b calculate பண்ணணும் அப்படின்னா ஸோ this one will get cancelled. ஸோ அப்போ s equal to 0 அப்படிங்கும்போது ஸோ b is equal to 1. ஸோ b has been calculated. ஓகேங்களா. Same way, so how to calculate c? So c is equal to denominator term, so s plus 1 into the transfer function 1 by s square into s plus 1, and denominator term is equal to 0. So s plus 1 is equal to 0 na s வந்து minus 1. So அதை நீங்க cancel out பண்ணிக்கீங்க. So s plus 1 cancel out பண்ணிட்டு s க்கு பதிலா minus 1. Minus 1 whole square is 1. So c is equal to 1 is the answer. ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த எஸ் ஸ்கொயர் அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல டினாமினேட்டர்ல இருக்கிறது எல்லாமே அப்படி நீங்க வந்து பட் எஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு எல்சிஎம் எடுங்க. இதுக்கு இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து நீங்க எல்சிஎம் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இங்க வந்து 1 அப்பான் ஸோ எஸ் ஸ்கொயர் இன்டூ எஸ் பிளஸ் 1. ஸோ கைண்ட்லி கன்சிடர் தி எல்சிஎம். ஸோ எல்சிஎம்னா வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்க எஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ எல்சிஎம் ஐ எம் கன்சிடரிங் ஸோ எஸ் ஸ்கொயர் ஸோ எஸ் பிளஸ் 1. ஓகேங்களா. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 பை எஸ் ஸ்கொயர் ஸோ எஸ் பிளஸ் 1. ஸோ அப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டேர்ம் இஸ் தேர். அப்போ எஸ் இன்டூ எஸ் பிளஸ் 1. ஓகேங்களா. ஸோ எஸ் இன்டூ எஸ் பிளஸ் 1 பிளஸ் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ் ஸ்கொயர் இஸ் தேர். அப்போ எஸ் பிளஸ் 1 மட்டும். ஓகேங்களா. ஸோ எஸ் பிளஸ் 1. ஸோ சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளஸ் சி இன்டூ எஸ் ஸ்கொயர். ஸோ பிளஸ் சி இன்டூ எஸ் ஸ்கொயர். அப்போ வந்து என்ன கன்சிடர் பண்ணனா ஸோ நம்மளுக்கு நியூமரேட்டர் எல்லாத்தையுமே நம்மளுக்கு அப்போ இதை ரெண்டு ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ திஸ் டினாமினேட்டர் வில் கெட் கேன்சல் அவுட். இப்போ 1 இஸ் ஈக்குவல் டு ஸோ ஏ எஸ் இன்டூ எஸ் பிளஸ் 1 பிளஸ் பி இன்டூ எஸ் பிளஸ் 1 பிளஸ் சி எஸ் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இந்த நீங்க கன்சிடர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னாங்க பி அண்ட் சி வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி நோன். அப்போ இது நீங்க இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஐம் கண்டினியூங் ஹியர். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை கூட பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எஸ் ஸ்கொயர் பிளஸ் எஸ். அப்போ ஏ எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஎஸ். இப்போ 1 இஸ் ஈக்குவல் டு ஸோ ஏ எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஎஸ் பிளஸ் பிஎஸ் பிளஸ் பி பிளஸ் சிஎஸ் ஸ்கொயர். இப்போ பி அண்ட் சியோட வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்றேன். 1 இஸ் ஈக்குவல் டு ஸோ ஏஎஸ் ஸ்கொயர் plus AS plus B. So 1S plus 1 plus 1S plus 1 plus C வந்து 1S square. ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா so A plus 1S square plus so A plus 1S square. So அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா so A plus 1 into S plus 1. So இங்கேயும் 1. ஓகேங்களா. ஸோ இப்போ பை கம்பேரிங் போத் த சைட்ஸ் இப்போ ஏ பிளஸ் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சைட் நம்மளுக்கு ஓகே 1 மினிட். ஸோ இதை நெக்ஸ்ட் பேஜ்ல கன்சிடர் பண்ணுறேன். ஸோ ஏ பிளஸ் 1 எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் 1 எஸ் பிளஸ் 1 which is equal to 0s square plus 0s plus 1. ஸோ இந்த இப்படி எழுதலாங்களா கம்பேரிங் ஆன் போத் சைட்ஸ். See, by comparing
on both sides. So we get, so a plus 1 is equal to 0. So a plus 1 is equal to 0. So 1 is equal to 1. Okay, so this 1 is equal to 1. So each and every corresponding terms எல்லாமே நீங்க ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா so நமக்கு என்ன கிடைக்குங்க? So like this. So the a plus 1 அப்படிங்கிறது which is equal to 0. So this a plus 1 is equal to 0. This 1 is equal to 1. அப்ப இதுல இருந்து a ஓட வேல்யூ நம்ம என்ன சொல்லலாங்க? -1 is the answer. So a ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? So a ஓட வேல்யூ is -1. அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இப்போ நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாங்களா? சோ அப்ப நம்ம ஃபைனலா நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா, so final transfer function is equal to, so a minus 1 by s plus 1 by s square plus c வந்து பாத்தீங்கன்னா so 1 by, so c வந்து பாத்தீங்கன்னா so 1 by s plus 1. ஓகேங்களா? so இப்போ இத வந்து நமக்கு இன்வர்ஸ் லாப்ல, that is inverse Laplace transform of transfer function. எதுக்குங்க? ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் வேணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா so step response is equal to minus 1 upon s வந்து பாத்தீங்கன்னா so u of t plus 1 upon s square வந்து பாத்தீங்கன்னா ramp function, that is t into u of t or r of t நீங்க சொல்லலாம். so t into u of t plus so e power minus t into u of t. so இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா t plus e power minus t minus 1 into so u of t. so இதுதான் நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி so கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? so இந்த வேல்யூ தான் ஆல்ரெடி நம்ம இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்ல இருந்து கால்குலேட் பண்ணிருக்கோம். t plus so இங்க பாருங்க, so t plus e power minus t minus 1. so இந்த ஆன்சரும் இந்த ஆன்சர் நமக்கு மேட்ச் ஆகும். ஓகேங்களா? so இப்போ இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது டைரக்ட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னா so c of t is equal to, ஓகேங்களா, so நமக்கு t plus c power minus t so minus 1 into so u of t. so இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்சர். so any method நமக்கு வந்து based depending upon the requirement, so நம்ம என்ன மெத்தட் வேணும், ரெண்டு மெத்தடுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? so இதுதான் நமக்கு so step response. ஓகேங்களா? so any doubt here? but இந்த partial fraction எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து mathematical concept, but the control systemல எங்கெல்லாம் நம்ம என்னென்ன மாடல்ஸ் யூஸ் பண்றோமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? so அது செப்பரேட்டா பார்க்காம ஒவ்வொரு எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஓகேங்களா? so ரெண்டு மாடல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். so the unit step response of particular control system is given by, so c of t is equal to 1 minus 10 e power minus t. so then its transfer function is given by, so options are given, so 10 by so s plus 1, so s minus 9 by s plus 1, so 1 minus 9s by s plus 1, so option D 1 minus 9s by so s into s plus 1. so kindly calculate and tell me so which option is satisfying. sir, சொல்லுங்க. option D sir. option D, okay. so kindly confirm so everyone. Option C. option C. so check பண்ணுங்க. so என்ன ஆப்ஷன் satisfy பண்ணுன்னு சொல்லுங்க. so C or D. see இப்போ இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படினாலே வந்து பாத்தீங்கன்னா so நம்மளுக்கு ஸ்டெப்னா ஸ்டெப் கொடுத்திருந்தாலும் இம்பல்ஸ் கொடுத்திருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படினாலே வந்து பாத்தீங்கன்னா so நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ண கான்செப்டே தான். so இங்க பாருங்க மோஸ்ட்லி இந்த டவுட் இது இந்த மிஸ்டேக் தாங்க எல்லாருமே நம்ம பண்ணுவோம். so இப்போ நம்மளுக்கு இங்க யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க, பட் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா so ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படினாலே வந்து பாத்தீங்கன்னா so லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் டைரக்ட்டா நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? so இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், இதே இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா so இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கேட்டாங்கன்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எல் இன்வர்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகே, இதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தோம். இப்போங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து கேட்குறாங்க, பட் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்
இப்போ நீங்க நம்மளுக்கு டைரக்டா நம்மளுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வராது. ஸோ டிவைடட் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஏன்னா இங்க இம்பல்ஸ்க்கு வந்து டினாமினேட்டர்ல லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் யூனிட் ஸ்டெப் வந்து சாரி யூனிட் இம்பல்ஸ் வந்து 1ங்கறனால அங்க கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேணும்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்பதான் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா so transfer function is equal to Laplace transform. Laplace transform வந்து பாத்தீங்கன்னா so 1 so இது first இதுக்கு நீங்க so c of Laplace transform எடுத்தீங்க அப்படின்னா so 1 minus so அப்போ 1 by s minus 10 by s plus 1. ஓகேங்களா? so என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 by s minus so 10 by so s plus 1. so இதான் Laplace transform of step response by 1 by s. ஓகேங்களா? so 1 by s. so இதை நீங்க simplify பண்ணீங்க அப்படின்னா so s plus 1 minus s into 10 by s into s plus 1 so 1 into so s will get cancelled. But s plus 1 minus 10s அப்ப minus 10s na அப்ப minus 9s அப்ப 1 minus 9s by so s will get cancelled. so இந்த s1 பாருங்க so cancel out ஆயிடும். so அப்போ வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா so s plus 1. so இதான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். மோஸ்ட்லி இந்த மிஸ்டேக் நம்ம எல்லாருமே பண்ணறதாங்க. இந்த சி தான் ஆன்சர். பட் இந்த எஸ்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்குவோம். என்னன்னா இப்போ இதே கொடுத்திருக்கிறது வந்து யூனிட் ஸ்டெப்புங்கிறது பதிலா யூனிட் இம்பல்ஸ்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஸோ ஸ்டெப்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டெப் ஃபங்க்ஷனுடைய லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோடைய ஃபார்முலா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னா ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்க்கும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துட்டு ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து அதை நீங்க ரேஷியோ எடுத்தீங்கன்னா டிவைட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன் மோர் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 4. A control system whose step response is 0.5 1 minus e power minus 2t is cascaded in a series connection. So cascaded to another control block whose impulse response is so e power minus t. Okay, so what is the transfer function of the cascaded system? What is the transfer function of the so cascaded combination? So a so 1 by so s plus 1 into s plus 2. So b 1 by s into s plus 1 1 by s into s plus 2. So 0.5 upon so s plus 1 into so s plus 2. So just think பண்ணிட்டு so என்ன ஆன்சர் வரணும் so கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பாருங்க. so என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா so solution so option A sir. option A fine. so solution பார்க்கலாம். so குயிக்கா நான் ஆன்சர் பண்றேன். so பாருங்க. see very simple. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் cascade two systems உடைய so transfer function வந்து பாத்தீங்க so இந்த மாதிரி cascade பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? so இது எல்லாமே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா so இது g1 of t கொடுத்திருக்காங்க so g2 of t. this is system 1 so this is system 2. so அதோட ரெஸ்பான்ஸ் see இப்போ இந்த சிஸ்டம் 1 உடைய எதோட ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. so step response is equal to 0.5 1 minus e power minus 2t. so system 2 உடைய impulse response கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? so e power minus t. so இப்போ நமக்கு இது வந்து பாருங்க so c of s so that is c of t. so இங்க வந்து நமக்கு r of t so r of s. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன क्वेश्चन கேக்குறோம் what is the transfer function of the cascaded system? இப்போ cascaded system வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா கால்குலேட் பண்ணனும் அப்படினா so impulse response இதுடைய transfer function அதாவது t transfer function 2 கால்குலேட் பண்ணுங்க. so transfer function 2 1 by s plus 1 டைரக்டாவே நம்ம சொல்லலாம். ஏனா Laplace transform of impulse response தான் நமக்கு transfer function. but
Laplace transform of step response is not transfer function. Laplace transform of step response by Laplace transform of step. ஓகேங்களா? அப்ப அதுக்கு TF1 வந்து பாத்தீங்கன்னா இப்போ 0.5 1 by 2. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 by s minus 1 by s plus 2. ஓகேங்களா? by 1 by s. இதுதான் நம்மளுக்கு TF1. இப்போ TF1யும் TF2யும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்மளுக்கு கேஸ்கேட்ல கனெக்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓவரால் டைம்ல வந்து நம்ம எடுக்கிறது எப்படி இருக்கும்னா கன்வல்யூஷன். ஓகேங்களா? ஸோ கன்வல்யூஷன் இன் ஒன் டொமைன் கரஸ்பாண்ட்ஸ் டு மல்டிப்ளிகேஷன் இன் அனதர் டொமைன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க இதே வந்து டைம் டொமைன்ல நம்ம இப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கன்வல்யூஷன் அப்படிங்கிறது நீங்க நம்ம கம்ப்யூட் பண்ணுவோம் கன்வல்யூஷன் மெத்தட். ஓகேங்களா? அதாவது ரெண்டு சிக்னல் வந்து கேஸ்கேடா இருக்கும்போது ஸோ நம்ம அதை ஓவரால் சிஸ்டமா கன்வெர்ட் பண்ணணும்னா we need to go for convolution. ஓகேங்களா? ஸோ கன்வல்யூஷன் இஸ் நத்திங் பட் தி மல்டிப்ளிகேஷன் தான். ஆக்சுவலா வந்து சிக்னல் மல்டிப்ளிகேஷன். ரெண்டு சிக்னலை மல்டிப்ளை பண்றதுக்கான ஏன்னா சிக்னல்னா இப்போ நம்ம ஒரு நம்பர்னா மல்டிப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர் இருக்கு. ஓகேங்களா? பட் சிக்னலை எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படிங்கறத கன்வல்யூஷன் ஆபரேட்டர் வில் பெர்ஃபார்ம். ஓகேங்களா? பட் அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படிங்கிறதுனால ஸோ எஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு அது டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ எஸ் டொமைன்ல வந்து ஸோ ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஸோ நம்மளுக்கு ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் 1 இன்டூ ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வாட் வி வில் கெட் இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஸோ நீங்க செக் பண்ணுங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? அப்போ சார் இப்போ இது நீங்க ஏன் வந்து ஸ்டெப்பை வந்து இம்பல்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணீங்க? இந்த இம்பல்ஸை ஸ்டெப்பா கன்வெர்ட் பண்ணிட்டு ஓவரால் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைக்கும். அதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாமான்னா இப்போ ஓவரால் ஃபங்க்ஷனுக்கு எகெயின் 1/s நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டுங்கிறனால எப்பவுமே இம்மிடியேட்டா நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கால்குலேட் பண்றதுக்கு வந்து ஸ்டெப் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு 1/s that is transfer function first calculate பண்ணிட்டு தான் நம்ம இந்த இதுதான் ஈஸியான மெத்தட். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் லேப்லாஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேபி சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அதுல இருந்து நம்ம ஸோ லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல என்னென்ன ஸ்டாண்டர்ட் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் இங்க யூஸ் பண்றோங்கிறத நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் எல்டி லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பேர்ஸ் ஸோ இதெல்லாமே நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டைம் இது நீங்க ஸோ செக் பண்ணிக்கலாம். So kindly take down. So immediate quicker நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். So function, so time domain functions அதுக்கு corresponding so Laplace transform. ஓகேங்களா? So first one so impulse so del of t எல்லாமே time domain signal தான் 1. So next வந்து பாத்தீங்கன்னா so step. So step வந்து பாத்தீங்கன்னா so u of t. So that is 1/s. ஓகேங்களா? ஸோ இது வந்து யூனிட் ஸ்டெப்னா 1/s. ஓகேங்களா? ஸோ இதே நம்மளுக்கு வந்து யூனிட் ஸ்டெப் இல்லாமல் ஸோ ஏ இன்டூ யூ ஆஃப் டின்னு கொடுத்தாங்கன்னா ஸோ நம்மளுக்கு a/s. ஓகேங்களா? ஸோ இது வந்து யூனிட் ஸ்டெப். ஸோ யூனிட்னா வந்து அதோடைய மேக்னிடியூட் வந்து 1 அப்படிங்கிறது. இதே மாதிரி யூனிட் இம்பல்ஸ்னா 1. ஸோ நம்மளுக்கு வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ a இன்டூ டெல் ஆஃப் டினா a அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரேம்ப் சிக்னல். ஸோ ரேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு t இன்டூ யூ ஆஃப் டி. அப்போ 1/s ஸ்கொயர். So next parabolic. So parabolic so t square by 2 into so u of t. So 1/s cube. So standard வந்து பாத்தீங்கன்னா so t power n u of t அப்படினு கேட்டாங்க அப்படினா so நமக்கு so t power n that is n factorial by so s power so n plus 1. ஓகேங்களா? so இது ஒரு ஸ்டாண்டர்டான t square. ஓகேங்களா? so n factorial by factorial தெரியும் இல்லைங்களா? so n factorial அதாவது 1 into 2 into 3 into sub 2 so n வரைக்கும் மல்டிப்ளை பண்றது so n factorial அப்படிங்கிறது. so 0 factorial அப்படிங்கிறது 0 கிடையாது. மினிமம் வந்து 0 factorial is 1. இப்போ 1 factorial 1. ஓகேங்களா? so 2 factorial அப்படிங்கிறது 1 into 2 2. ஓகேங்களா? so இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். so 3 factorial அப்படின்னா 1 into 2 into 3 6. 4 factorial 1 into 2 into 3 into 4. so அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். so next so function so Laplace transform. so அப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா so impulse step ramp parabolic ஒரு ஜெனரல் t பவர்ல எவ்வளவு t பவர் 6 கொடுத்திருந்தாலும் இல்ல t பவர் 5 கொடுத்திருந்தாலும் நமக்கு தெரியல நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? so ஸ்டாண்டர்டா நமக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். so n factorial by so s power n plus 1. ஓகேங்களா? so next வந்து பாத்தீங்கன்னா 6th one
இதெல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸ்போனென்ஷியல். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இ பவர் மைனஸ் ஏடி அப்படின்னா ஸோ 1/s + e. ஓகேங்களா? ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா 6, 7. ஸோ இ பவர் ஏடி அப்படின்னா ஸோ 1/s - e. See, mostly Laplace transform பொறுத்த வரைக்கும் region of convergence with respect to particular function, that is u of t. Okay, because u of minus t இது mostly control systemல வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு so அந்த மாதிரியான கேसेस வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்றேன். பட் ஜெனரலா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அதுக்கான டிரான்ஸ்ஃபார்ம் மைனஸ்னா பிளஸ், பிளஸ்னா மைனஸ், அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஸோ நான் சால்வ் பண்ணும்போது நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சைனசாய்டல். ஸோ சைன் 80. ஓகேங்களா? ஸோ சைன் 80 அப்படின்னா ஸோ தட் இஸ் ஸோ ஏ பை ஸோ எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஏ பை எஸ் ஸ்கொயர். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காஸ் 80. ஸோ காஸ் 80ங்கிறது எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இங்கே காஸ் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நியூமரேட்டர்ல எஸ் வரும். ஸோ நம்மளுக்கு சைன் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி நம்ம இங்கே ஏடி இல்லைன்னா ஒமேகா டி என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அதுதான் நம்மளுக்கு ஸோ நியூமரேட்டர்ல நம்மளுக்கு எழுதணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைனோசாய்டல் ஃபங்க்ஷன். சைன் காஸ் ஏதாவது tan ஃபங்க்ஷன் கொசிகண்ட் சீகண்ட் காட் அப்படிலாம் வருமானா டெஃபினட்டா வந்து நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்ம்ல ஒன்லி சைன் காஸ் மட்டும் தான் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு. ஸோ நம்மளுக்கு சீகண்ட்டுக்கோ கொசிகண்ட்டுக்கு அதெல்லாம் கிடையாது. ஓகே, சைனோசாய்டல் அப்படின்னாலே நம்மளுக்கு ப்ராக்டிக்கலா ஸோ சைன் ஃபங்க்ஷன் அண்ட் கொசைன் ஃபங்க்ஷன் ரெண்டு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ 9, 10 எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் சைன் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இ பவர் மைனஸ் ஏடி சைன் பிடி. ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்துருப்பாங்க. அப்ப சைன் ஃபங்க்ஷன்னா சைன் பினா அப்ப பி பை எஸ் கூட நம்மளுக்கு அந்த எஸ் பிளஸ் ஏ எக்ஸ்ட்ரா, அதாவது எக்ஸ்போனென்ஷியல் அப்படிங்கும்போது அப்ப எஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதே வந்து இப்போ இ பவர் மைனஸ் ஏடிக்கு போல பிளஸ் ஏடின்னு வந்ததுனாங்க எஸ் மைனஸ் ஏ. ஓகேங்களா? இதே வந்து நம்மளுக்கு சைன் கூட காஸ் ஃபங்க்ஷன் வந்ததுன்னா இ பவர் மைனஸ் ஏடி ஸோ காஸ் பிடி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ எஸ் பை ஸோ எஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். சாரி, 1 minute. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் திஸ் இஸ் நாட் ஏ. ஸோ திஸ் இஸ் நாட் திங்க் ஸோ திஸ் இஸ் ஏன்னா நம்மளுக்கு வந்து எஸ் ஸ்கொயர் ஏன்னா இங்கே நம்ம சைன் பி தானே எடுத்திருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பி ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் பி ஸ்கொயர். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்போனென்ஷியல் தானே ஏ இருக்கு. ஸோ அப்போ வந்து எஸ் பிளஸ் ஏ இங்கே மட்டும் தான் நம்மளுக்கு ஸோ வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எஸ் பை ஸோ பி நாட் ஏ. ஸோ கைண்ட்லி சேஞ்சஸ். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ரிப்பீட் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஏதாவது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னா நான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிரான்ஸ்ஃபார்ம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை பற்றியே தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் டு கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம், ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம், ஸோ டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம், ஸோ அந்த சிஸ்டம் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல நம்ம டிஃபைன் பண்ணுவோம். டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஓகேங்களா? அந்த சிஸ்டம்ல என்னென்ன இருக்குன்னா ஸோ காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். ஸோ அதெல்லாமே ப்ராப்பர் அவுட்புட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆர் எல் அண்ட் சி. ஸோ எல் அண்ட் சி வந்தால் தான் நம்மளுக்கு லொகேஷன் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் கிடைக்கும். ஏன்னா எஸ் டேர்மே அப்போதான் இன்ட்ரோடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் அதாவது மெமரி எலமெண்ட் இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஸோ இப்போ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணுறது. மோஸ்ட்லி அதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த ரொம்ப பேசிக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எப்படி கேட்பாங்க, அது எப்படி கேட்டிருக்காங்க, அது எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான் ஸோ சிஸ்டம்னா அதுக்குள்ள எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் தான் இருக்கும். பட் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பார்ட் இஸ் கம்ப்ளீட்டட். என்டையர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய பேசிக்ஸ், டெஃபினிஷன்ஸ், சம் பேராமீட்டர்ஸ், அதோடைய டெஃபினிஷன்ஸ், கிளாசிஃபிகேஷன்ஸ்,
அதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ், அதோடைய ஸ்டாண்டர்ட் ரெஸ்பான்சஸ். ஸோ அந்த ஸ்டெப் ரெஸ்பான்சஸ் அப்படிங்கும்போது யூனிட் ஸ்டெப் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ், ஹவு டு கன்வெர்ட் ஒன் ரெஸ்பான்ஸ் டு அனதர் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா how to find the transfer function for electric circuits. ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இல்லைன்னா எலக்ட்ரிக் நெட்வொர்க். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக், ஸோ கால்குலேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார் எலக்ட்ரிக் நெட்வொர்க். ஸோ calculation of transfer function for electric network. சர்க்யூட் அப்படின்னு சொல்லனா, சர்க்யூட்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு க்ளோஸ்டு ஃபார்ம்ல இருக்கணும். பட் இங்க நம்மளுக்கு நெட்வொர்க் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஒரு க்ளோஸ்டு ஃபார்ம்லயே இருக்கணுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இட் இஸ் நாட் இன் அ க்ளோஸ்டு பாத். ஒரு க்ளோஸ்டு பாத் அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்யூட்னா சர்க்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து என்ன பண்ணணும், ஒரு கம்ப்ளீட் பாத் வந்து ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். பட் நெட்வொர்க்குங்கிறது ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் நெட்வொர்க். நம்மளுக்கு வந்து க்ளோஸ்டு நெட்வொர்க் தான் சர்க்யூட்னு சொல்லுவோம். ஓப்பன் நெட்வொர்க்னா ஸோ ஏதாவது ஒரு ரெசிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஓப்பன் பிரான்ச், அதாவது ஒரு க்ளோஸ்டு பாத் இல்லாமையும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு எலக்ட்ரிக் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபைன், நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நம்மளுக்கு டைம் டொமைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்எல்சியை வந்து இம்பிடன்ஸ், எஸ் டொமைன்ல வந்து இம்பிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ குயிக்காக நான் சொல்லிடுறேங்க. ஸோ டைம் டொமைன், ஸோ எஸ் டொமைன். ஸோ எஸ் டொமைன், டைம் டொமைன்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். எஸ் டொமைன்ல எல்லாமே நம்ம எப்படி சொல்லுவோம்னா இம்பிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எஸ் டொமைன்ல எல்லாமே நம்ம இம்பிடன்ஸ். ஸோ டைம் டொமைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆர், ஸோ எல், சி. ஓகேங்களா? ஸோ அதாவது ரெசிஸ்டர், ஸோ இண்டக்டர், ஸோ கெப்பாசிட்டர். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம ஸோ இம்பிடன்ஸ், ஸோ இம்பிடன்ஸ் அப்படிங்கும்போது ஸோ ஆர் ஓம். ஸோ இசட்எல் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஜே ஒமேகா எல் ஆர் எஸ்எல் ஓம். ஸோ இசட்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜே ஸோ 1/j ஒமேகா சி ஆர் 1/SC ஓம். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஒமேகா நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்ல வந்து நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகால நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். பட் இங்க நம்மளுக்கு எல்லாமே வந்து லாப்லாஸ் டொமைன்ல எஸ் டேர்ம்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே, டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चन நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ டேக் டவுன் த ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஸோ இதுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஆர் எல் சி. ஸோ தே ஹேவ் given like this and this is V naught of S. So this is VI of S. So this is R is equal to 1 ohm. So என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ L வந்து 1 ஹென்ரி. ஸோ கெப்பாசிட்டர் இஸ் 1 farad. ஸோ இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ எப்பவுமே நம்மளுக்கு இது இந்த மாதிரி ஒரு RLC வந்து பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ தட் இஸ் ஓம் ஹென்ரி ஃபேரட்ல இருந்ததுன்னா ஸோ அதெல்லாமே எஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. என்டையர் சர்க்யூட்டை வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன்ல கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் ஸோ நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு பேசிக் அப்ரோச் ஹவு டு கால்குலேட் அவுட்புட் வோல்டேஜ். ஓகேங்களா? அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஸோ வோல்டேஜ் டிவிஷன் பிரின்சிபல். ஓகேங்களா? ஸோ அது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்றேங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ கன்வெர்ட் த கிவன் எலக்ட்ரிக் நெட்வொர்க் இன்டு எஸ் டொமைன். ஸோ எஸ் டொமைன் அப்படிங்கும்போது ஸோ ரெசிஸ்டர், ஸோ இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். So resistor same as resistor. So இது வந்து பாத்தீங்கன்னா ZL is equal to S into L. அப்ப S into 1 அப்ப S. ஓகேங்களா? அப்ப ZL எப்படி சொல்லலாம்னா so ZL is equal to S. So ZC வந்து பாத்தீங்கன்னா 1/SC. So C வந்து பாத்தீங்கன்னா அப்ப 1/S. ஓகேங்களா? So இதான் நம்மளுக்கு வந்துங்க so impedance ஆக்சுவலா என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணனும்னா நம்மளுடைய எல்லா எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸையுமே S டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? so VI of S. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ V நாட் ஆஃப் S. இப்போ என்னன்னா இது வந்து நீங்க இம்பிடன்ஸா டோட்டல் இம்பிடன்ஸா நீங்க எப்படி சொல்லலாம்னா லெட் இட் பி திஸ் இஸ் Z1 ஆஃப் S. இந்த Z1 ஆஃப் S அப்படிங்கிறது என்ன, ஸோ 1 + S அப்படிங்கிறது Z1 ஆஃப் S.
இதை நீங்க என்ன எடுத்துக்கங்க அப்படின்னா இம்பிடன்ஸ். நம்மளுக்கு அது என்ன எலமெண்ட்ங்கிறது தெரியணுங்கிறது கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணா சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது இம்பிடன்ஸ் இன் சீரீஸ் வி கேன் ஆட். ஓகேங்களா? இம்பிடன்ஸ் இன் சீரீஸ் வந்து டைரக்டா ஆட் பண்ணலாம். பேரலா இருந்ததுன்னா ப்ராடக்ட் பை டோட்டல். இப்போ இங்க Z2 ஆஃப் S, இது வந்து பாத்தீங்கன்னா 1 by S. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வோல்டேஜ் டிவிஷன் பிரின்சிபல். ஓகேங்களா? V0 ஆஃப் S VI ஆஃப் S, output voltage is equal to, that is V0 of S by VI of S is equal to, so voltage division, this Z2 of S by Z1 of S plus Z2 of S. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாங்க. ஓகேங்களா? இந்த மாடல்ல அவங்க என்ன கொடுத்திருந்தாலும் voltage division principle, this is by using voltage division principle. voltage division principle என்னன்னா voltage of Z2 of S is equal to, ஏன்னா நமக்கு அவுட்புட் வோல்டேஜ்ங்கிறது across Z2 of S தான். ஓகேங்களா? that is impedance, second impedance. ஓகேங்களா? அப்ப அவுட்புட் வோல்டேஜ் is equal to Z2 by total impedance into VI. அப்ப அதுதான் நம்ம இங்க எழுதி இருக்கோம். ஓகேங்களா? இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா by simplifying ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா டைரக்டா நான் நோட் பண்றேங்க 1 upon S square plus S plus 1. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா we'll get this answer. ஓகேங்களா? ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து இது எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் பேஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம். பட் நம்மளுடைய சிலபஸ் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் சிஸ்டம்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கண்ட்ரோல் சிஸ்டம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து எப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் நெட்வொர்க் கொடுத்துட்டு அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்றது? ஓகேங்களா? இதுதான் மெத்தட். கொஸ்டின் நம்பர் 2. calculate the transfer function for the given electric network. the first one வந்து பாத்தீங்கன்னா same circuit but values மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 10 kilo ohm, L is equal to 10 millihenry, C equal to 100 microfarad. This is given as C of S, this is R of S. ஆன்சர் மட்டும் நான் சொல்லிடுங்க. நீங்க அதை கிராஸ் செக் பண்ணிட்டு நீங்க டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. 10 power 6 by S square plus 10 power 6 S plus 10 power 6. இது மட்டும் நீங்க செக் பண்ணுங்க. இன் கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நான் நெக்ஸ்ட் செஷன்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு ஹோம்வொர்க் क्वेश्चन என்னன்னா this is C of S, this is R of S, this is 1 ohm, this is 1 ohm, this is 1 Henry. இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா S by 2S plus 1. ஓகேங்களா? next one, third one. This is 1 farad, this is 1 Henry, 1 ohm, 1 ohm, this is 1 farad. This is C of S. Sorry, this is C of S, this is R of S. இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 by S plus 1. இல்ல சாரி, இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்க. 3 questions. ஹோம்வொர்க்கா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆன்சர்ஸ் டைரக்டா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நெக்ஸ்ட் செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? Okay, next concept. The response y of t of a linear system
to an excitation, so x of t is equal to, so e power minus 3t u of t is, so y of t is equal to 2t plus 1, so e power minus 2t into, so u of t. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா the location of poles and zeros will be dash. ஓகேங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் கேட்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கணும். அப்படிதானுங்க? ஸோ அப்போ பார்க்கலாம் ஸோ இது எப்படி சால்வ் பண்ணி, இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. மேபி இப்போ நம்மளுக்கு ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ண சொல்லலாம், இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு போல்ஸ் அண்ட் ஜீரோஸ், எனி மாடல்ஸ் கொஷின்ஸ் வந்து எப்படி வேணாலும் இங்கே ஃப்ரேம் பண்ணலாம். பட் வி ஷுட் பி இன் த பொசிஷன் டு ஆன்சர் எனி மாடல் ஆஃப் எனி கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன்ஸ் பாருங்க. எப்பவுமே என்னன்னா ஒரு கொஷின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துக்கிறத இமேஜின், அதை நம்ம வந்து நம்ம ரீட் பண்ணும் போதே ஸோ அதை நம்ம வந்து ஒரு இமேஜின் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு ஒரு கிராஃபிக்கலாக நம்ம அதை டிஃபைன் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் ஸோ நீங்கள் அதை வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸோ எனி கொஷின்ஸ் நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் கால்குலேட் பண்ணலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெஸ்பான்ஸ் ஆஃப் அ லீனியர் சிஸ்டம் டு அன் எக்ஸைட்டேஷன் அப்படின்னா அப்போ சிஸ்டம், ஸோ திஸ் இஸ் அ லீனியர் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ லீனியர் சிஸ்டம் அதோடைய எக்ஸைட்டேஷன் இன்புட், எக்ஸைட்டேஷன் என்ன சொல்லியிருக்கீங்க, இன்புட். ஓகேங்களா? ஸோ எக்ஸைட்டேஷன் அப்படின்னா ஸோ இன்புட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ அப்போ இன்புட் ஆஃப் த சிஸ்டம்ங்கிறது வந்து எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஸோ இ பவர் மைனஸ் 3t u ஆஃப் டி. ஸோ அப்போ அதோடைய ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெஸ்பான்ஸ் டெஃபினட்டாக இது வந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஏனுங்க? ஏன்னா இன்புட் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் இன்புட். அப்போ எக்ஸ்போனென்ஷியல் ரெஸ்பான்ஸ்னா அப்படி கிடையாது. ஒன்லி இன்புட் வந்து இம்பல்ஸ்க்கும் இன்புட் வந்து ஸ்டெப்புக்கும் மட்டும்தான் we have a response called impulse response and step response. There is another response, sinusoidal response அப்படிங்கிறது. இன்புட் வந்து சைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா then the response is called as sinusoidal response அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல அப்கமிங் டாபிக்ல படிப்போம். பட் அது போக வந்து எக்ஸ்போனென்ஷியல் கொடுத்தாங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் ரெஸ்பான்ஸ் அப்படிலாம் எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் நேமே கிடையாது. அப்போ இது வந்து சிம்பிளா இங்க ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அவுட்புட். அப்போ ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறப்ப இங்க நம்ம எப்படி அவுட்புட். ஓகே, அப்போ எக்ஸைட்டேஷனா இன்புட், ரெஸ்பான்ஸ்னா அவுட்புட் ஒரு லீனியர் சிஸ்டம்க்கு. ஓகேங்களா? ஸோ லீனியர் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அப்போ அவுட்புட் y ஆஃப் டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2t + 1 ஸோ இ பவர் மைனஸ் 2t ஸோ u ஆஃப் டி. ஓகேங்களா? இப்போ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ். இப்போ நம்மளுக்கு இது என்னன்னா, உங்களுக்கு இதுல இருந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து இன்டைரக்டா கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ போல்ஸ் அண்ட் ஜீரோஸோட லொகேஷன் உங்களுக்கு தெரியணும்னா டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தெரியணும். ஏன்னா டைரக்டா இதுல இருந்து நீங்க எப்படி சொல்லுவீங்க? டைரக்டா நம்ம டைம் டொமைன்ல இருந்து நம்ம சொல்றது வெரி டிஃபிகல்ட். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபர். வாட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு இப்போ இது வந்து நம்மளுக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்ல சைனசாய்டல் இல்ல, நம்மளுக்கு ஸ்டெப் எதுவுமே இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் 1 என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட் பை கன்சிடரிங் ஆல் இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஆர் 0. பட் இங்க நமக்கு இனிஷியல் கண்டிஷன்ஸ் பத்தி எதுவுமே பேசல. அப்ப நமக்கு எந்த இனிஷியல் கண்டிஷன்ஸுமே கொடுக்கல. அப்போ அது வந்து ஆப்வியஸ்லி டிஃபால்ட்டாவே 0 தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஸோ transfer function equal to Laplace transform of y of t upon so Laplace transform of x of t. ஓகேங்களா? ஸோ அப்போ y of t உடைய லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னங்க வரும்? ஸோ என்ன வரும் அப்படின்னா ஸோ செப்பரேட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y of t ஸோ which is equal to so Laplace transform of so 2t + 1 so e power minus 2t into so u of t. So இதை வந்து நீங்க simplify பண்ணுங்க. எப்படின்னா so 2t e power minus 2t so u of t plus e power minus 2t so u of t. ஓகேங்களா? so e power minus 2t u of t வந்து 1 plus s plus 2. so இத டிஃபால்ட்டா ஸ்டாண்டர்ட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? so இங்க வந்து பாத்தீங்க so 2ங்கிறது கான்ஸ்டன்ட், t into e power minus 2t into u of t. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா t into u of t வந்து பாத்தீங்கன்னா 1/s². ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு ரேம்ப் ஃபங்க்ஷன்னா s 1/s², u of t அப்படின்னா 1/s. ஓகேங்களா? இப்போ எப்படி e பவர் மைனஸ் at கூட u of t அப்படின்னா நம்மளுக்கு இப்போ என்னங்க பண்றோம் 1/s கூட இந்த 1/s + a நம்ம எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ e பவர் at u of t அப்படின்னா நம்மளுக்கு 1/s - a. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ t
e பவர் மைனஸ் ஏடி யூ ஆஃப் டி அப்படின்னா 1 பை அப்போ நம்மளுக்கு 1 பை எஸ் ஸ்கொயர் கூட அது எஸ்க்கு பதிலாக எஸ் பிளஸ் ஏ நம்ம எழுதுறோம். அப்போ 1 பிளஸ் எஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஓகே, இல்லைன்னா இது ஸ்டாண்டர்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பேர்லையும் கூட நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க என்ன ஆன்சர் வரும்ட்டு. So 2 by s plus 2, so whole square plus so 1 upon so s plus 2. So இது நீங்க simplify பண்ணீங்க அப்படின்னா so 2 plus s plus 2 upon so s plus 2 whole square. So அப்போ s plus 4 by so s plus 2 whole square அப்படிங்கிறதா so நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா so Laplace transform of y of t. ஓகேங்க, மேபி உங்களுக்கு இது டவுட்டா இருந்தா இது ஸ்டாண்டர்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்லயே கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம். சோ t e power minus at u of t உடைய டிரான்ஸ்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா 1 upon s plus a whole square. The same way லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் x of t இங்கேயும் கூட நீங்க சொல்லலாம், டைரக்டாவே நம்ம சொல்லலாம் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x of t வந்து பாத்தீங்கன்னா which is equal to 1 by s plus 3. அப்போ what is the transfer function? Transfer function வந்து பாத்தீங்கன்னா so நீங்க ரேஷியோ, ஓகேங்களா? சோ அப்போ அது என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y of t s plus 4 s plus 2 whole square. So s plus 4 s plus 2 whole square upon இப்போ 1 அப்போ இங்க s plus 3 வந்து நியூமரேட்டர்ல வந்துரும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதை நான் உங்களுக்கு டைரக்ட் ஸ்டெப்பா எழுதுறேன், பட் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அப்போ இதுதான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இதுதான் வந்து நம்மளுடைய இதுல இருந்து நீங்க என்னங்க கால்குலேட் பண்ணணும்? லொகேஷன் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய ரூட்ஸ் அதுதான் நம்மளுக்கு ஸோ நம்மளுக்கு என்னங்க ஸோ ஜீரோஸ். ஸோ ஜீரோஸ் ஆர் லொகேட்டட் அட் எஸ் ஈக்குவல் டு -3 -4. ஸோ போல்ஸ் ஆர் லொகேட்டட் அட் ஸோ எஸ் ஈக்குவல் டு -2 -2 2 போல்ஸ். ஸோ எஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இப்போ 2 போல்ஸ் ஆர் லொகேட்டட் அட் எஸ் ஈக்குவல் டு -2. ஓகேங்களா? ஸோ அப்போ போல் ஜீரோ பிளாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து எஸ் பிளேன்ல வந்து நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ எஸ் பிளேன் ஸோ சிக்மா ஸோ ஜே ஒமேகா ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ். ஓகே, ஸோ எஸ் ஈக்குவல் டு -2. 2 poles are located at -2 and so s equal to -3 and s equal sorry 0. So 0 வந்து பாத்தீங்கன்னா s equal to -4. So இதான் வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ டைரக்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் இன்டைரக்டாக கூட ஸோ கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ எனி டவுட் ஹியர்? ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர். So one more homework question மட்டும் இது ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? So based on the discussion whatever we have completed today, so one more homework question. An LTI system is initially at rest when subject to a so unit step input given by the so response c of t is equal to t e power minus t for t greater than or equal to so u of t அப்படிங்கிறது பதிலா இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? so the transfer function of the system is dash. So options வந்து பாத்தீங்கன்னா so s by s plus 1 whole square, so 1 by so s into s plus 1 whole square, so 1 by s plus 1 whole square, 1 by s into s plus 1. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு ஸோ நெக்ஸ்ட் செஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் என்டையர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மாடல்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் செஷன் ஸோ நம்ம வந்து ஸ்டெபிலிட்டியோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அங்குமே வந்து ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டெபிலிட்டி பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டேபிள் சிஸ்டம், the poles which are located on the negative real axis on the S plane அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படின்னா on the imaginary axis, unstable அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட். See there is அது போக வந்து பாத்தீங்கன்னா there are நம்ம ஜெனரலா வந்து 3 types of stability பத்தி நம்ம பார்த்தோம். One is stable, unstable, another one is marginally stable. In addition to these 3 classification, so we have another type of stability என்னன்னா conditionally stable, absolute stable, asymptotic stable and relative stable. 4 more stable. ஓகேங்களா? ஸோ அதோடைய டெஃபினிஷன் என்ன, அதோடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல டீட்டெயில நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா லொகேஷன் ஆஃப் போல் இப்போ நம்ம சொல்ல முடியும், இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதோடைய ஸ்டெபிலிட்டி எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாங்கிறது எல்லாமே ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டெபிலிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய so first na வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு half of the that is introduction part is completed. ஓகேங்களா? so introduction part complete பண்ணிட்டோம் அப்படின்னா so remaining 2 more topics in the chapter 1 என்னன்னா block diagram reduction technique and signal flow graph. ஒரு transfer function வந்து ஒரு block diagram கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி transfer function calculate பண்ணலாம் and ஒரு சிக்னல் ஃப்ளோல கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கும் transfer function. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த entire chapter 1 எல்லாமே நம்மளுடைய ஒரே ஒரு கான்செப்ட் தான், calculating the transfer function அப்படின்னா analysis of the transfer function. ஓகேங்களா? ஒரு transfer function கொடுத்துட்டு அதை அனலைஸ் பண்றோம், ஸ்டெபிலிட்டியா இருக்கா இல்லையா, ஸோ அதோடைய transfer functionல இருந்து போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் லொகேஷன் என்ன, ரெஸ்பான்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பை திஸ் we will conclude this today's session. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி we'll try to complete the remaining part of our transfer function in the next class. ஓகேங்களா? ஸோ any doubt, anything I want to explain, any doubt na நீங்க கேட்கலாம். otherwise we'll wind up the today's session. so I hope there is no doubt. ஓகேங்களா? so நீங்க go through பண்ணுங்க. so parallel நீங்க prepare பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? so control system வந்து one of the interesting and easy subject. ஓகேங்களா? make sure அது நீங்க parallel எந்த ஒரு செஷனும் மிஸ் பண்ணாம so almost ரெகுலரா செஷன்ஸ் போயிட்டே இருக்கும். எல்லா மாடல் क्वेश्चंसும் including the previous year questions எல்லாமே நம்ம கிளாஸ்லயும் டெஸ்ட்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எனி டவுட், எந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலனாலுமே ஸோ அட் எவ்ரி செஷன்ல வரும்போதும் நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ பை திஸ் we will conclude the today's session. So thank you everyone. Thank you. Thank you.